பிரகாஷ் சேத்தியின் கண்களில் ஆர்வம் அப்பட்டமாக தெரிந்தது. சிவந்த பளபளத்த முகத்தில் அதரங்களிலிருந்து கிளம்பிய புன்னகை கீற்று கண்களின் விளிம்பு வரை பரவியிருந்தன. வெள்ளை வளையர் என்ற கதர் செப்பா மஸ்லின் வேஷ்டிக்குள் மறைந்திருக்கும் அந்த மதர்த்த உடம்புக்கு எத்தனை போகங்கள் வேண்டியிருக்கும் என்று நினைத்து பார்க்கையில் தாராவுக்கு சிரிப்பு வந்தது. காலையிலும் மாலையிலும் சுத்த நெய்யில் செய்யப்பட்ட பராத்தாக்கள், எருமை தயிர், காஷ்மீர் ஆப்பிள்கள். இவனுடைய புத்தி எருமை புத்தியாக ஏன் இருக்காது? சேத்தியின் பார்வை அவளுடைய முகத்திலிருந்து கழுத்துக்கு இறங்கி கழுத்துக்கு கீழ் தணிந்து துளிந்து நின்றிருந்தது. நீங்க எலெக்ஷன் டூருக்கு நிம்மதியா கிளம்புங்க மேடம், நான் எல்லா முன்னேற்பாடுகளையும் கவனிச்சுக்கிறேன். அவள் அந்த சிரிப்பையும் கண்ணையும் பார்வையையும் லட்சியம் செய்யாமல் குரலில் ஒரு லேசான கண்டிப்பு தொனிக்க சொன்னாள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மிஸ்டர் சேத்தி, எந்த விதமான ஆடம்பர ஏற்பாடுகளும் கூடாது. அனாவசியமான பேச்சுக்கு இடமளிக்க எனக்கு இஷ்டமில்ல. எங்க ஓட்டு இருக்குன்னு பேப்பர்காரர்களோட கண்கள் அலையுது. நான் அதுக்கெல்லாம் மிளகாப்பொடி தூவ தயாரா வச்சிருக்கேனே. தன் ஹாசியத்தை தானே ரசித்தபடி சேத்தியின் வயிறும் முகமும் சிரிப்பில் லேசாக குலுங்கின. இந்த சேத்தி பல வகையில் உபயோகமானவன் என்கிற உணர்வில் தாரா அவனது ஜோக்கை ரசிப்பவள் போல் புன்னகைத்தாள். எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது மிஸ்டர் சேத்தி. ஏற்கனவே என்னை பத்தி பல வதந்திகள் உலவுது. சேத்தியின் பளபளத்த சிவந்த கன்னங்கள் இன்னும் அதிகமாக பளபளத்தன. கண்களில் கருணை வழிந்தது. ஓ, இந்த வதந்திகள்! அரசியலில் இதையெல்லாம் லட்சியம் செய்தீர்களானால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு சராசரி பெண்மணி இல்லை. சராசரிக்கு 100 மடங்குக்கு மேல் புத்திசாலித்தனமும் அழகும் கொண்டவர் நீங்கள். பொறாமைப்படுபவர்கள் வதந்தியை கிளப்பாமல் இருப்பார்களா? அவளுக்கு லேசாக அலுப்பு தட்டிற்று. பல முறை கேட்டு கேட்டு அலுத்து போன வார்த்தைகள். அவள் எழுந்தாள். ஓகே மிஸ்டர் சேத்தி, நீங்க கிளம்புங்க. கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஜன்னல் வழியாக தோட்டத்து கொல்லையில் அவளுடைய கணவர் விஸ்வநாத் ஏதோ செடியை கொத்தி கொண்டிருப்பது தெரிந்தது. பக்கத்தில் கஜலி பூவாளியை பிடித்தபடி நின்றிருந்தாள். தூக்கி செருகியிருந்த பாவாடை முழங்கால் வரை ஏறி இருந்தது. கடுகண்ணை தேய்த்து தேய்த்து மழமழத்து பளபளத்த கால்கள். சின்ன இடைக்கு மேல் சிக்கனமான ரவிக்கையில். மேடம், நாளைக்கு காலையில சரியா 6:30 மணிக்கு ஜீப்போட வந்துடுவேன், ரெடியா இருங்க. தோட்டத்து பக்கத்தில் இருந்து தன் பார்வையை திருப்பி அவள் வசீகரமாக சிரித்தாள். ஓ எஸ், ரெடியா இருப்பேன். சேத்தி இன்னும் தயங்கி கொண்டு நின்றார். அவள் அதை சட்டை செய்யாமல் மேஜை மேல் இருந்த சில காகிதங்களை ஆராய அமர்ந்தாள். நீங்க ஒரு முறை ரகுநாத் லாலாஜியை பார்த்தா நல்லது. அவள் சட்டென்று அவரை ஒரு கேள்விக்குறியுடன் பார்த்தாள். பணம் எக்கச்சக்கமா செலவழிஞ்சிட்டு போகுது. செலவை பார்த்தா எலெக்ஷன் கேம்பெயின் சரியா நடக்காது. நீங்க லாலாஜியை பார்த்தீங்கன்னா நல்லது. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல மிஸ்டர் சேத்தி என்றாள் அவள் அவசரமாக தன் தினசரி அட்டவணையை பார்த்தபடி. நீங்க தயவு பண்ணி கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். எதிர்கட்சிக்கு எக்கச்சக்கமா பணபலம், அது ஒண்ணுதான் அவங்களோட பிளஸ் பாயிண்ட். அவள் மறுபடி அட்டவணையை பார்த்தாள். இரவு 9 மணிக்கு பிறகு நோ என்கேஜ்மெண்ட். முயன்று பார்க்கிறேன். சேத்தியின் அதரங்களில் அதீதமான புன்னகை விரிந்தது. தேங்க்யூ. சிறிது வினாடிகளில் அவள் சேத்தியை மறந்து ரகுநாத் லாலாஜியை மறந்து மேஜை மேலிருந்த காகிதங்களில் ஆழ்ந்து போனாள். சில கடிதங்களுக்கு தன் கைப்பட பதில் எழுதினாள். 6 மணிக்கு ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டியிருந்தது. 5:30 மணிக்குள் முடிக்க வேண்டியதை முடித்தாக வேண்டும். மின்சாப், கஜலியின் குரல். அவள் தலையை நிமிர்த்தாமலே என்றாள். சாய், வைத்துவிட்டு போ. 2 பிரவுன் நிற கைகள் கப்பை நீட்டி மேஜை மேல் வைத்தன, வழுவழுத்த பளபளப்புடன். அவள் சட்டென்று நிமிர்ந்து அந்த முகத்தை பார்த்தாள். அதே பளபளப்பு, மையிட்டா மாதிரி கரிய பெரிய சாகர கண்கள். அவளிடம் மண்ணின் ஆக்கர்ஷிப்பு இருந்த மாதிரி இருந்தது. சாப், எங்க கஜலி? உலாவு போயிருக்கிறாரு. சாப், எங்க கஜலி? உலாவு போயிருக்கிறாரு. மோகினி விளையாடுறா, பால் கொடுத்துட்டேன். கஜலி சற்று எட்ட நின்று மரியாதை கலந்த பயத்துடன் பேசினாள். இரவு சமையலுக்கு சாப் சொல்லிட்டாரு, ராஜ்மா ஆலு மேத்தி சப்ஜி. சரி, எதையோ பண்ணு, என்ன தொந்தரவு பண்ணாத. கஜலி மெதுவாக அசைந்து அசைந்து செல்கையில் கைவிளையல்கள் சப்தித்தன. சற்று நேரத்துக்கு அவளுடைய முகமும் அதன் பளபளப்பும் காரணம் புரியாத சலனத்தை ஏற்படுத்திற்று. அவள் பலவந்தமாக தன் கவனத்தை மீண்டும் தன் வேலையில் செலுத்தினாள். வேலையை முடித்து தலை நிமிரும் போது மணி 5:35. அவள் அவசரமாக எழுந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ள சென்றாள். கண்ணாடியில் உருவத்தை பார்த்து கொள்ளும் போது சேத்தியின் வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன. சராசரிக்கு 100 மடங்குக்கு மேல் புத்திசாலித்தனமும் அழகும் கொண்டவர் நீங்கள். அவளுக்கு சிரிப்பு வந்தது. ஃபூல்ஸ், த பிளடி ஃபூல்ஸ். ஒவ்வொருத்தனும் ஒரு ரோப். இவங்களோட அசட்டுத்தனங்களை எல்லாம் எட்ட நின்னு 10 இல்லாம பார்க்கும்போதுதான் எத்தனை அல்பங்கள் இவங்கன்னு தெரியுது. அந்த பளபளக்கும் தோலை உரிச்சா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது குரூரமான பைசாசத்தனம். இவர்கள் கையில் நாட்டின் எதிர்காலம் எத்தனை பெரிய கேலி கூத்து.
வெளிர் நீல நிறத்தில் கோட்டா புடவையும் ரவிக்கையும் கண்ணாடியில் எடுப்பாக தெரிந்தன. பளிச்சென்ற அந்த அழகை பார்க்கும்போது லேசான ஒரு பெருமிதம் தோன்றிற்று. லிப்ஸ்டிக்கை நளினமாக தடவியபடி அவள் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டாள். இந்த அழகு என்னுடைய ஆயுதம். இந்த முட்டாள்களை இன்னும் முட்டாளாக்க வேண்டிய ஆயுதம். அரைவாயிலில் நிழல் தட்டிற்று. ரேகா நின்றிருந்தாள். அவள் முகத்தில் அந்த வழக்கமான தயக்கமும் கண்களில் மருட்சியும் தெரிவதை பார்க்கையில் அவளுள் லேசாக எரிச்சல் ஏற்பட்டது. இதென்ன பயமும் தயக்கமும் இவளுக்கு எப்பவும்? ஏன் பொண்ணுதானா இவ? மம்மி. என்ன மம்மி? நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். உன்னை எங்க டீச்சர் வர சொல்லியிருக்காங்க. மீட்டிங்கிற்கு நேரமாகிவிட்டது என்கிற கோபம் மெல்ல எட்டி பார்க்க அவள் நிதானமாக பதில் சொன்னாள். நாளைக்கு என்னால வர முடியாது ரேகா. காலையிலேயே எலெக்ஷன் டூர் போறேன். ரேகாவின் முகம் இறுகி போயிற்று. போன தடவை கூட நீ போல. பாக்கி பெண்களுடைய அம்மாக்கள் எல்லாரும் போயிருந்தா. அவளுக்கு சுரீர் என்று கோபம் வந்தது. 15 வயது பெண் எப்படி இப்படி மண்டுவாக இருக்கிறாள்? பாக்கி அம்மாக்கள் மாதிரியா நான்? அவர்கள் எல்லாம் எம்பிக்களா? எப்பவாவது மினிஸ்டரா இருந்திருக்கிறார்களா? இது எனக்கு அனாவசியமான வியாக்கியானம் என்கிற மாதிரி ரேகா தலையை குனிந்து கொண்டாள். அப்பா போ சொல்லு. அப்பா வரமாட்டார். தென் கோ டு ஹெல். சட்டென்று ரேகா திரும்பியே பார்க்காமல் அறையை விட்டு வெளியேறினாள். ஓ, நமக்கேன் இப்படி கோபம் வருகிறது? தாரா அரை வினாடி திகைத்து நின்று பிறகு இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்பொழுது நேரமில்லை என்கிற மாதிரி தோளை குலுக்கியபடி கிளம்பினாள். விஸ்வநாத்தை எங்கேயும் காணவில்லை. தோட்டத்து மூலையில் இருந்த சர்வன்ட்ஸ் குவார்டர்ஸ்க்கு அருகில் கஜலியின் தங்கையோடு ரேகாவுக்கு அடுத்தவளான மோகினி ஸ்கிப்பிங் விளையாடுவது தெரிந்தது. இந்த வேலைக்கார குழந்தைகளுடன் தான் இவளுக்கு எப்பவும் விளையாட்டு என்கிற எரிச்சலை அடக்கி கொண்டு தாரா காரின் கதவை திறந்தாள். ரமேஷையும் காணும். இன்றைக்கு முழுவதும் அவனை பார்த்தோமா என்கிற சந்தேகம் அவளுக்கு ஏற்பட்டது. காலேஜில் எப்படி இருக்கிறான் என்று இன்னமும் தெரியவில்லை. 12ஆம் வகுப்பில் நல்ல மார்க்குகள் கிடைக்கவில்லை. காலேஜில் அவனுக்கு இடம் கிடைத்திருப்பதே அவளுடைய பிள்ளை அவன் என்கிற காரணத்தால். குழந்தைகளை கொஞ்சம் கவனித்தால் இந்த விஸ்வநாத்துக்கு என்ன ஆகிவிடும்? அவரை விட அதிகமான அலைச்சல் அவளுக்கு இருக்கும் போது அவள் கவனிக்க முடியாத சில விஷயங்களை அவர் கவனித்தால் என்ன? காரை கிளப்பி கொண்டு விரைகையில் மனதிலிருந்து ஏதோ கழண்டு போயிருந்த மாதிரி இருந்தது. காரணம் புரியாத ஒரு அரிப்பு அரித்தது. வாஸ்தவத்தில் விஸ்வநாத் அவள் இன்னும் புரிந்து கொள்ளாத அந்நிய புருஷன் என்று தோன்றிற்று. அவளுக்கு பூரண சுதந்திரம் அளித்து வெகு தூரத்துக்கு போய்விட்ட அந்நியன். அவளுடைய பிரபல்யத்தை கண்டு கிட்ட நெருங்க அஞ்சும் அந்நியன். ஓ, நான் திருமணம் செய்து கொள்ளது தப்பு. 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளது தப்பு. அதற்கு மேல் அஞ்ஞானங்களை சுற்றி கொண்டிருப்பது. கட்சி ஊழியர்கள் அவளுக்காக காத்திருந்தார்கள். வரப்போகும் தேர்தலுக்கான பிரச்சார ஏற்பாடுகளை தெரிவித்தார்கள். தங்களுக்கு தோன்றிய யோசனைகளை சொன்னார்கள். அவள் அவற்றில் இருந்த குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் குறித்து கொண்டு வந்திருந்த கருத்துக்களை சொன்னாள். நாம எதிர்கட்சியில இருக்கிறோம். ஆளுங்கட்சிக்கு காக்கிற பணமும் பணபலமும் அதிகாரமும் நமக்கு இல்ல. அதிசாமர்த்தியமாக நாம நடந்துகிட்டால் ஒழிய நமக்கு சான்ஸ் இல்ல. வாயை மூடிக்கொண்டு எல்லோரும் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கையில் ஒரு அல்ப திருப்தி சில வினாடிகள் மனத்தை நிறைத்தது. கூட்டத்தை விட்டு கிளம்புகிற சமயத்தில் சேத்தி வந்து கிசுகிசுத்தார். ரகுநாத் லாலாஜிக்கு நான் போன் பண்ண சொல்லிட்டேன். இன்னைக்கு இரவு 9 மணிக்கு அப்புறம் தான் அவர் ஃப்ரீ தானா. ஓகே. அவள் எரிச்சலுடன் காரை கிளப்பினாள். அந்த ரகுநாத் லாலாஜி இன்னும் ஒரு ரோக். மூட்டை மூட்டையாக பணத்தை வைத்துக் கொண்டிருக்கும் திமிரில் மதர்த்து போயிருக்கும் போக்கிரி. இந்த கட்சி வேலைக்காக எத்தனை போக்கிரிகளையும் போக்கிரித்தனங்களையும் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவள் தன் மனது வேஷங்கள் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் அழகாக உடை உடுத்தி வசீகரமாக புன்னகைத்துக் கொண்டு லாலாஜியின் வாசல் முன் காரை நிறுத்தி இறங்குகையில் ரகுநாத் லாலாவே வாய் நிறைய புன்னகையாய் அவளை வரவேற்க வந்து நின்றார். அவள் கைகள் இரண்டையும் குவித்து அழகிய புன்னகையை வீசினாள். நமஸ்தே ரகுநாத்ஜி. நமஸ்தே, வாங்க. ரகுநாத் லாலா அவளுடைய 2 கைகளையும் தன் கைக்குள் ஏந்தி கொண்டார். சுத்தமான லக்னோ ஹிந்தியில் வார்த்தைகள் கவிதையாக வந்தன. தாங்கள் அழகிய பாதங்கள் பட என் மாளிகை காத்திருக்கிறது. மிக மென்மையாக அவள் தோளை அணைத்தபடி உள்ளே அழைத்து சென்றார். லேசாக விஸ்கியின் மனம் வந்தது. வரவேற்பறையின் அலங்காரம் பிரமிப்பை ஏற்படுத்திற்று. அவள் தனது பாமரத்தனமான ஆச்சரியத்தை காட்டிக்கொள்ளாமல் நாகரீகமாக அவரை பார்த்து புன்னகைத்தாள். அவர் நாசூக்காக அவளது அங்க லட்சணங்களை பார்வையால் அளந்தார். பார்த்துக் கொள்ளேன் என்கிற அலட்சியத்துடன் அவள் அமர்ந்தாள். எனக்கு இந்த பார்வைகள் பழக்கம். அரசியலில் நுழைந்த இந்த 15 வருடங்களாக பழக்கம். மகா பிரியத்தை காட்டி லாலா புன்னகைத்தார். என்ன சாப்பிடுறீங்க? ஐ ஹாவ் அன் எக்ஸலண்ட் பார். நோ தேங்க்யூ, எனக்கு சாஃப்ட் ட்ரிங்க் தான். வியப்பில் லாலாவின் கண்கள் விரிந்தன. என்ன இது, நீங்க இன்னும் சாஃப்டா தான் இருக்கிறீங்களா?
சாஃப்டா இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன உற்சாகமா வரவேற்கிறீங்க மிஸ்டர் ரகுநாத். லாலா தொடையை தட்டி அமர்க்களமாக சிரித்தார். எனக்கு ஒரு ரகசியம் சொல்லுங்க. நீங்க இப்படி நாளுக்கு நாள் இளமையா அழகா ஆகிக்கொண்டு வரீங்களே. அவர் பார்வையை தவிர்த்து எதிரே இருந்த பைனாப்பிள் ஜூஸில் செலுத்தினாள். நான் கட்டுப்பாடோட இருக்கிறது காரணமா இருக்கலாம். லாலா அவள் தோள் மேல் கையை வைத்தார். நான் ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கங்க. கட்டுப்பாட்டுல அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கமா உங்களுக்கு தெரியாம வாழ்க்கை நழுவி போயிடும். அவள் நளினமாக புன்னகைத்தாள். அப்படிலாம் எனக்கு தெரியாம நழுவிடாது ரகுநாத்ஜி. நான் எப்பவும் விழிப்போட இருக்கேன். பிஸ்கி கிளாஸை பிடித்துக் கொண்டிருந்த கைவிரல்கள் ஒன்றில் ஒன்று ஒரு வைரம் பளீரென்று மின்னிற்று. உங்களுக்கு அழகான விழிகள், பார்க்கிறவங்க புத்திய மழுங்கச் செய்கிற விழிகள். கையில்லாத ரவிக்கையின் புஜத்தின் மீது அவருடைய கை உட்கார்ந்தது. அவள் சுரணையே இல்லாதவளாய் உட்கார்ந்திருந்தாள். புன்னகை மாறாமல் சொன்னாள், உங்க புத்தி தீட்சிணத்தை நம்பிதான் நான் வந்திருக்கேன் ரகுநாத்ஜி. மறுபடியும் பலத்த சிரிப்பு. ஒரு வினாடி அவளை உற்று பார்த்தார். இத்தனை நளினமா இருக்கும் உங்களை பார்த்து அந்த பொடியன்கள் ஏன் பயப்படுறாங்க தாரா? பொடியன்களாக இருக்கிறதுனால. அவள் புஜத்தை ஒரு அமுக்கு அமுக்கி தொடையில் ஒரு சில்ல சொட்டு கொடுத்து அவர் மறுபடியும் சிரித்தார். இந்த பொடியன்களை நம்பி தேசத்தை ஒப்படைக்க எனக்கு உற்சாகமா இருக்கும்னு நம்புறீங்களா? உன்னை விட அந்த பொடியன்கள் மேல் என்று அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். விளையாட்டாக சிரிக்கிற மாதிரி அவள் சிரித்தாள். எங்க வச்சிருக்கீங்க தேசத்தை? கோட் பாக்கெட்லா? நீங்க அதை வளைச்சுக்கிறதுக்கு நாங்க முந்திக்கொள்ள பாக்குறோம். கம்யூனிசமா? இல்ல, தேசியம். புல்ஷிட். அவள் பதில் சொல்லாமல் புன்னகையுடன் பைனாப்பிள் ஜூஸை அருந்தினாள். அறையின் ஒவ்வொரு அங்குலமும் இதோ பணம், இதோ பணம் என்றது. அவருடைய கை அவளுடைய இடையை சுற்றி இருந்தது. அவள் அதை கவனிக்காதது மாதிரி அவரை பார்த்து சிரித்தாள். ரகுநாத்ஜி, அரசியலின் அடிப்படை தத்துவங்களை அலச நான் வரல. எல்லா கட்சிகளும் அடிப்படையிலே ஒண்ணுதான் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அந்த கட்சியில இருக்கிற ஆட்கள் முக்கியம். நான் ஒரு முக்கியமான ஆளா படலையா உங்களுக்கு? லாலாஜியின் கை இறுகியது. ரொம்ப முக்கியமானவளா படுது. அதனால்தான் இந்த அரசியல் சாக்கடையில நீங்க நிக்கிறது கண்ணை உறுத்துது. பேசாம என் பிசினஸ்ல கூட்டு சேர்ந்துருங்க, அமோகமா வைக்கிறேன் உங்களை. அவருடைய கையை அவள் நாசுக்காக விலக்கி சற்று நகர்ந்து உட்கார்ந்தாள். நோ தேங்க்யூ. 20 வயசுலயே நான் என் பாதையை தேர்ந்தெடுத்தேன் ரகுநாத்ஜி. 25 வயசுல எம்பி ஆனேன். அதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சுவாரஸ்யமான அனுபவம். இந்த தேர்தல்ல நாங்க ஜெயிச்சா நான் பினான்ஸ் மினிஸ்டராவோ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராவோ ஆவேன் மிஸ்டர் ரகுநாத். ரகுநாத் புன்னகை மாறாமல் தலையை மேலும் கீழும் ஆட்டினார். கண்களில் யோசனை. உங்க பிசினஸ்ல கூட்டு சேர்றதை விட நான் மினிஸ்டர் ஆவறது உங்களுக்கு லாபம். அதாவது உங்க கட்சி ஜெயிச்சா. அவருடைய கைமேல் தன்னுடையதை மிருதுவாக வைத்தாள். எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு ரகுநாத்ஜி. ஆனா அதுக்கு உரம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. ரகுநாத் லாலாவின் முகத்தில் இப்போது உல்லாசம் இல்லை, தீவிரமாக யோசனை கோடுகள் தெரிந்தன. அவள் மறுபடி தன் கவர்ச்சி புன்னகையை வீசினாள். என்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலனா என்கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். அவர் சட்டென்று கனவிலிருந்து விழித்து கொண்டவர் போல அவளை திரும்பி பார்த்து கண்களை அகல விரித்து பரிவுடன் சிரித்தார். நான்சென்ஸ். உங்ககிட்டயோ உங்க சாமர்த்தியத்திலோ எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்ல தாரா. அவர் கனிவுடன் அவள் கையை தன் கைகளில் அழுத்தி பிடித்தார். ஓகே, இட் இஸ் அ டீல். உங்க கட்சி ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பண உதவி செய்யறது வெளியில தெரிய வேண்டாம். தெரியாது. அவர் தன் மேஜை டிராயரில் தயாராக வைத்திருந்த நோட்டுக்கத்தைகளை நீட்டினார். அவள் வியப்புடன் புன்னகைத்தாள். தயாரா இருந்துகிட்டே என்னை இவ்வளவு நேரம் அளந்தீங்களா? நான் ஒரு பிசினஸ் மேன்கிறத நீங்க மறக்க கூடாது. அப்புறம் எனக்கு நல்ல ரசனையும் உண்டு. கண்களை சிமிட்டி அவர் சிரித்தார். 3 லட்சம் இப்போதைக்கு. இதுக்கெல்லாம் இவன் வட்டி வசூலிக்காமல் இருக்க மாட்டான். அதிலிருந்து தப்பிக்க வேறு வழிகளை பார்க்க வேண்டும். லாலாஜி அவள் முகவாயை செல்லமாக தூக்கினார். நீங்க ஜெயிச்சா சந்தோஷம். அதிகாரத்துக்கு வரலனாலும் நீங்க என்னுடைய சிநேகிதி. அழகோடு அறிவும் சேர்ந்தா அதன் சுவாரஸ்யமே அலாதிதான். விரல்கள் முகவாயில் இருந்து கழுத்தை விருடி சரசரவென்று கீழே இறங்கின. அவள் அவசரமாக நகர்ந்தாள். புன்னகை மாறாமல் சொன்னாள். அறிவுள்ள பெண்களுக்கு வேறு வேலைகள் காத்திருக்கின்றன ரகுநாத்ஜி. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு நான் எலெக்ஷன் டூருக்கு கிளம்பணும். நிறைய வேலை இருக்கு. நான் போறேன் ரகுநாத்ஜி. ஓ கமான், எலெக்ஷனுக்காக இத்தனை அருமையான நேரத்தை பாழடிக்காதீங்க. உட்காருங்க. சாரி, நான் கிளம்பணும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வெறும் வாய் பேச்சுல நான் சமாதான மாட்டேன். காரியத்துல அப்புறம் காண்பிக்கிறேன். அவள் அவசரமாக காரை கிளப்புகையில் கன்னங்கள் சூடேறி ஜிவ்வென்று எரிந்தன. த ரோக், த பிளடி ரோக். உன்னை விட நான் சாமர்த்தியமா இருக்க போறேன் பார். பதவிக்கு வந்தப்புறம் எப்படி இருக்க போறேன் பார். பதவி, அதுதான் நம்மை இப்படி அலைக்கழிக்கிறது. காணல் நீரா எட்ட நின்று ஆசை காட்டி இழுக்கிறது. ஒரு முறை பதவியிலிருந்து மந்திரியாய் பணியேற்றிய போதை இன்னும் இழுக்கிறது. அரசியல் ஒரு சகதி.
ஒரு சூதாட்டம் என்று அறிவார்த்தமாக உணர்ந்தும் இதை ஏன் விட முடியவில்லை? இந்த லாலாஜிகளிடம் கவர்ச்சியை காட்டி கையேந்தி நிற்பது கேவலமான விஷயம் என்று ஒதுங்கி இருக்க ஏன் முடியவில்லை? இது என்ன மயக்கம்? இது வெறும் மயக்கம் இல்லை. சேத்தி சொன்னது வாஸ்தவம். நான் சராசரி பெண் இல்லை. ஒரு சராசரி வாழ்வை என்னால் வாழ முடியாது. சமைத்துக் கொண்டு, வீட்டை பார்த்து கொண்டு, குழந்தைகளை பார்த்து கொண்டு இந்த மாதிரி வாழ்க்கை எல்லோரும் வாழ முடியும். நாட்டின் நலனை பற்றி நினைக்க, திட்டம் போட, அமுல்படுத்த எத்தனை பேர்களால் முடியும்? நாட்டின் பிரச்சனைகள் எனக்கு முக்கியமானவை. எனக்கென்று பிரத்யேகமான வாழ்வு கிடையாது. நான் சில தியாகங்கள் செய்துதான் ஆக வேண்டும். வீட்டை நெருங்குகையில் மீண்டும் மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டது. மாலையில் ரேகா விடுவிடுவென்று திரும்பி பார்க்காமல் சென்றது நினைவுக்கு வந்தது. அவளுக்கு நிறைய ஆதங்கம் இருக்க வேண்டும் என்று தோன்றிற்று. ஓ, குழந்தைகள் சீக்கிரம் மறந்து விடுவார்கள். புதிய அனுபவங்களில், வாழ்வின் சௌகரியங்களில் ஏமாற்றங்கள் கரைந்து போகும். இந்த மாதிரி ஒரு அம்மா எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை என்று என்றைக்காவது உணர்வார்கள். அவள் வீட்டை அடைந்த போது வீடு அநேகமாக அந்தகாரத்தில் இருந்தது. அவள் சத்தப்படுத்தாமல் உள்ளே நுழைந்தாள். கஜலி சமையலறை வாசலில் தூங்கி வழிந்து கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் விருக்கென்று எழுந்து உள்ளே சென்றாள். தாரா உடையை மாற்றிக்கொண்டு வந்த போது மேஜையில் சூடான சப்பாத்தியும் சப்ஜியும் இருந்தன. குழந்தைங்கெல்லாம் சரியா சாப்பிட்டாங்களா கஜலி? ரமேஷ் பாபு தான் சாப்பிடல. ஏன், பசிக்கலையா? அவள் அவசரமாக தன் சாப்பாட்டை முடித்துக் கொண்டு எழுந்தாள். ரமேஷின் அறையில் விளக்கு இருக்கவில்லை. திறக்க முயன்ற போது கதவு தாழ் போட்டிருந்தது. டூரிலிருந்து திரும்பியதும் இவனை கவனிக்க வேண்டும் என்கிற ஆயாசத்துடன் அவள் தன் அறைக்கு சென்றாள். விஸ்வநாத் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். படுக்கை இறக்கி ஒட்டினார் போல் இருந்த சின்ன அறையில் அமர்ந்து டூருக்கு முன் முடிக்க வேண்டிய சில முக்கிய வேலைகளை அவள் முடித்தாள். சொற்பமான துணிமணிகளை எடுத்து வைத்தாள். அவள் படுக்க போகும்போது மணி 12க்கு மேல் ஆகிவிட்டது. படுத்ததும் உடனடியாக தூக்கம் வராமல் பலவித யோசனைகள் மனதை குடைந்தன. தேர்தல் கூட்டங்களில் பேச வேண்டிய பாயிண்டுகள், ஆளும் கட்சியின் பலவீனங்களை மிகைப்படுத்தி பேச பிரயோகிக்க வேண்டிய வாக்கியங்கள், தூக்கமும் யோசனையுமாக தட்டாமாலை ஆடிற்று. அவள் திரும்பி நிச்சிந்தையாக தூங்கும் விஸ்வநாத்தை பார்த்தாள். அவள் மனதில் ஏற்படும் பலவிதமான யோசனைகளை இவர் என்றாவது புரிந்து கொள்வாரா என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. அவரை ஒரு உலுக்கி என்னிடம் நெருங்கி வாருங்கள் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. உங்கள் மனதில் இருப்பது துறவரமா, சுயநலமா என்று தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. சரசரவென்று நினைவலைகள் பின்னோக்கி சென்றன. காலேஜில் படிக்கும் நாட்களின் நினைவுகள், அதிரமயமான நினைவுகள். எத்தனை சிரிப்பு, எத்தனை பேச்சு. மனசு என்னமாய் கும்மாளம் போடும் எப்பொழுதும். கல்லூரியின் முக்கியமான தாரகை அவள் என்கிற பெருமிதமும் அது தந்த துணிச்சலும் அன்றைய தாரா மனக்கண்ணில் இப்பவும் பளிச்சென்று நின்றாள். மகா புத்திசாலியாக சொக்க வைக்கும் அழகாக. இந்த மாதிரி காம்பினேஷன் எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? அப்பாவின் வார்த்தைகள். இப்பவும் அவளை நினைத்து பெருமைப்படுபவர் அவர்தான். மிக முற்போக்கான சுபாவம். நான் உனக்கு தகுதியான மாப்பிளையை தேடுறது கஷ்டமான காரியம். உனக்கு பிடிச்சவனா நீயே தேடிக்குமா என்றார். அவளுக்கு அதில் நாட்டம் ஏற்படவில்லை. காதல், கத்தரிக்காய் விவகாரம் எல்லாம் வேலையற்றவர்களுக்கு என்று தோன்றும். அவளுடன் பழகிய ஆண்கள் எல்லாம் கிட்ட நெருங்க நெருங்க எத்தனை முட்டாள்கள் இவர்கள் என்று புரிந்து தூர விலக்கும். அவளுக்கு ஸ்டூடெண்ட் யூனியன் தேர்தலுக்கு போட்டியிடவும் பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்ளவும் தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது. சுதந்திரம் கிடைத்து சில வருடங்கள் ஆகியிருந்தன. அரசியலில் அசாத்திய மோகம் ஏற்பட்டது. எந்த பொதுக்கூட்டத்திலும் எந்த ஊர்வலத்திலும் பங்கு கொள்ள ஆரம்பித்ததும் அப்பா சற்று கவலைப்பட ஆரம்பித்தார். ஏதோ ஒரு காலேஜில் லெக்சரராக இருந்த விஸ்வநாத்தை தாமே தேர்ந்தெடுத்தார். விஸ்வநாத்தின் கனவில் மிதக்கும் கண்களையும் அலட்சிய உடை அலங்காரத்தையும் முதலில் பார்த்தபோது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. பிறகு மற்ற ஆண்களில் இருந்து சற்று வித்தியாசமாக இருந்ததால், அவளை கண்டு கிறங்கி வாய்ப்பிழக்காததால் பிடித்து கூட போய்விட்டது. அரசியலில் அவளுக்கு இருந்த ஈடுபாட்டிற்கு தடையேதும் சொல்ல மாட்டேன் என்று கொடுத்த வாக்குறுதியில் அவள் கல்யாணத்துக்கு சம்மதித்தாள். 18 வருடங்கள் ஓடி போனதே தெரியவில்லை. அவளுக்கு இருந்த வெளி விவகாரங்களில் இந்த ஓட்டத்தில் இந்த மனிதருடன் தனக்கு நெருக்கமே ஏற்படவில்லை என்று நினைக்கையில் விசித்திரமாக இருந்தது. அதை அவர் பொருட்படுத்தியதாக கூட தெரியவில்லை. இவர் எதற்காக நம்மை கல்யாணம் செய்து கொண்டார்? நம் அழகிற்கா, பணத்திற்கா? இந்த சேர்க்கையின் விளைவாய் 3 குழந்தைகள், அனாதை குழந்தைகள். அவளுடைய விவகாரங்களில் சிரத்தை காட்டாத மாதிரி வீட்டு விவகாரங்களில் அவர் சிரத்தை காட்டியதில்லை. அதற்காக வீட்டில் அவள் இருக்கும் நேரமெல்லாம் வாக்குவாதம் நடக்கிறது. கோபம் அதிகமாகி கொண்டு வருகிறது. அவளுடைய கோபத்தில் வார்த்தைகள் சிதறும் போது எல்லோருமே பயந்து விலகி போகிற மாதிரி தோன்றுகிறது. இப்பொழுதெல்லாம் அவள் வீட்டில் இருக்கும் நேரத்தில் அவர் இருப்பதே இல்லை. குழந்தைகள் மூளைக்கு ஒன்றாய் அவள் எதிரிலேயே வராமல், பணம் வேண்டும், உடை வேண்டும் என்பதற்கு மட்டும் எதிரில் நின்று தயங்கி கொண்டு, ஓ காட், எப்படிப்பட்ட வாழ்க்கை இது!
எத்தனை பிரச்சனைகளை பற்றி நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். என் மேல்தான் தவறு. அரசியல்வாதிகளுக்கு வீட்டு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நான் திருமணம் செய்து கொண்டது தவறு. அந்த வயதின் கோளாறு, சரீரத்தின் தாபங்களை தணிக்க ஒரு ஆணின் சேர்க்கை அவசியமாக இருந்தது. எத்தனை முட்டாள் நான்! அவள் சட்டென்று சமாளித்துக் கொண்டாள். இதற்கெல்லாம் கலங்கிக் கொண்டிருப்பது முட்டாள்தனம். இவையெல்லாம் அற்ப விஷயங்கள். குழந்தைகள் தாமாக வளர்ந்து கொள்வார்கள். விஸ்வநாத் இப்படி விட்டேற்றியாக இருப்பதே நமக்கு நல்லது. கேள்வியும் சந்தேகமாக இருந்தால் அது வேறு ஒரு பிரச்சனையாகி போகும். அவள் பலவந்தமாக தன் கண்களை மூடி தூங்க முயன்றாள். இன்னும் 3 இரவுகள் தூக்கமே இல்லாத இரவுகளாக இருக்க போகின்றன. பல கிராமங்களுக்கு சென்று கூட்டங்களில் தொண்டை தண்ணீர் வற்ற பேச வேண்டும். வேலை கட்ட வேளையில் சாப்பிட வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும் என்கிற உணர்வு கூட ஏற்படாமல் சுற்ற வேண்டும். திடீரென்று யாரோ விசும்பு மோசை கேட்டது. அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். மெல்லிசாக பயந்த குரலில், அடிபட்ட பட்சியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி பக்கத்து அறையிலிருந்து வந்தது ஓசை. மோகினி படுக்கும் அறை. அவள் அவசரமாக பக்கத்து அறைக்கு சென்றாள். 0 வாட் பெட்ரூம் வெளிச்சத்தில் மோகினி குப்புறப்படுத்திக் கொண்டு அழுவது தெரிந்தது. தாரா அவள் படுக்கையில் போய் அமர்ந்து முதுகில் கை வைத்தாள். மோகினி அலறி அடித்துக் கொண்டு திரும்பி பார்த்தாள். அழகிய பெரிய விழிகளில் பயம் தெரிந்தது. என்ன மோகினி, எதுக்கு அழற? மோகினி முகத்தை தலையணையில் புதைத்துக் கொண்டு இன்னும் அதிகமாக அழுதாள். 10 வயதுக்கு நோஞ்சையாக இருக்கிறாள். டூரில் இருந்து திரும்பியதும் முதல் வேலையாக, மோகினி சொல்ல மாட்டா எதுக்கு அழறன்னு? குரலில் வழக்கமான கடுமை தொனித்தது அவளை அறியாமல். மோகினியின் கண்களில் சுபாவமான மருட்சி தெரிந்தது. இவர்கள் எல்லாம் கிட்ட நெருங்க ஏன் பயப்படுகிறார்கள்? சொல்லு. பயமா இருக்கு. என்ன பயம்? என்னென்னவோ சொப்பனம் வருது பயங்கரமா. தனக்குள் ஏற்பட்ட பொறுமையற்ற எரிச்சலை அடக்கி கொண்டு அவள் நிதானமாக கேட்டாள். சொப்பனம் தானே, அதுக்கே அழற? தினமும் சொப்பனம் வருது, தினமும் அழுக வருது. நீ என்ன குழந்தையா? 10 வயசு பொண்ணு. வெக்கமா இல்லையா அழறதுக்கு? மோகினியின் கண்கள் சட்டென்று தாழ்ந்தன. கஜலிய படுத்துக்க சொல்லட்டுமா துணைக்கு? வேண்டாம் வேண்டாம். ஏன்? அவளை கண்டா எனக்கு பிடிக்காது. அவ என்னை அடிக்கிறா. தாரா அதிர்ந்து போய் அவளை பார்த்தாள். கஜலியா? எதுக்கு அடிக்கிறா? ஏன்னா அவ கெட்டவ. 10 வயது பெண்ணுக்கு வேண்டிய முதிர்ச்சி இவளுக்கு இல்லை என்கிற ஆயாசம் மனதை அழுத்திற்று. டோன்ட் பி சில்லி. அவளுக்கு வேலை ஜாஸ்தி. நீயும் தொந்தரவு செஞ்சா அவளுக்கு கோபம் வரலாம். மோகினி சற்று நேரம் ஏதும் பேசவில்லை. பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள். கஜலி அனுப்பிடும் மம்மி. அவ நல்லவல்ல. மோகினியின் குரலில் இருந்த தீவிரம் அவளுக்கு லேசான அதிர்வை தந்தது. சட்டென்று சிரிப்பு வந்தது. கிட்டத்தட்ட அவளுக்கு இருக்கும் மன உளைச்சல் இந்த பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு இருக்கும் மனோதிடம் அவளுடைய குழந்தைகளுக்கு இருக்காது என்கிற பிரஜை மனதில் ஒரு ஓரமாக நின்று உறுத்திற்று. ஆட்டம், அதை பத்தி நான் டூர் போயிட்டு வந்ததும் யோசிக்கிறேன். நீ இப்ப தூங்கு. பயங்கிறது ரொம்ப மோசமான குணம் மோகினி. தப்பு செய்யறது ஒண்ணுக்குத்தான் நம்ம பயப்படணும். தப்பு செய்யாதப்போ எதுக்கு பயப்படணும்? நம்ம மனசுல தைரியம் இருந்தா யாரும் எதுவும் நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. மோகினியின் கை தயக்கத்துடன் நீண்டு அவளுடைய துளையில் அமர்ந்தது. ஏதோ சொல்ல முயன்று வார்த்தைகளை தேடுகிற மாதிரி இருந்தது. மம்மி, உன்ன மாதிரி நான் ஆவனா? அழகா, தைரியசாலியா? அவளுக்கு மனது நெகிழ்ந்து சிரிப்பு வந்தது. என்னை விட அழகா, தைரியசாலியா இருப்பேன். இப்ப தூங்கு. நானும் தூங்கணும். காத்தால சீக்கிரமா கிளம்பணும். சீக்கிரம் திரும்பிடு மம்மி. ஓகே. அவள் க்ஷண நேர பலவீனத்தில் குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். அந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை என்கிற அனுதாபம் நெஞ்சை நிறைத்தது. சட்டென்று தன்னை சமாளித்துக் கொண்டு அவள் எழுந்தாள். மோகினியின் முகத்தில் சமாதானம் தெரிந்தது. இமைகள் முகத்தில் தூக்கத்தில் மூடின. தாரா வெகு நேரத்துக்கு தூக்கம் வராமல் படுத்திருந்தாள். இந்த தேர்தல் முடிகிற வரை மூச்சுவிட நேரம் இருக்காது. தேர்தலில் அவள் கட்சி மெஜாரிட்டியில் வந்தால் அவளுடைய உலகமே வேறாகி போகும். நிச்சிந்தையாக தூங்கும் விஸ்வநாத்தை பார்க்கையில் அவளுக்கு சகிக்க முடியாத எரிச்சல் வந்தது. நாளைக்கு எழுந்ததும் முதல் வேலையா அவர்கிட்ட சொல்லணும். குழந்தைங்களை கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு திட்டவட்டமா சொல்லிடணும். குடும்ப பொறுப்புன்னு வரும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்க வேண்டும். நான் மூச்சு விட நேரம் இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வரதை தவிர வேற என்ன வேலைன்னு கேட்கணும். குழந்தைகளை பெற்றதுல உங்களுக்கு பங்கு இல்லையா? பெத்துட்டு விஸ்வாமித்திரராகி. சட்டென்று ஒரு உணர்வு அவளை தாக்கிற்று. அவள் படுத்திருந்த தலையணையில் கடுகெண்ணெய் வாசனை வந்தது. சரியாக 6 மணிக்கு பிரகாஷ் சேத்தி ஜீப்பை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். ஜீப் சத்தம் கேட்டு விஸ்வநாத் விழித்துக் கொண்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார். குளித்து தயாராகி இருந்த தாராவுக்கு அவரை பார்த்ததும் நேற்று இரவிலிருந்து மனத்தில் கனன்று கொண்டிருந்த ஆத்திரம் சட்டென்று வெடிக்க பார்த்தது. அவள் வெகு சிரமப்பட்டு அதை அடக்கி கொண்டாள். அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்த இது சமயமில்லை என்று தோன்றிற்று.
நான் இன்னைக்கு டூர் போறேன், எலெக்ஷன் கேம்பெயின்காக, வர 3 நாள் ஆகும் என்றாள் சாதாரணமாக. ஓ தெரியும், பேப்பர்ல படிச்சேன் உன் ப்ரோக்ராம பத்தி. அவருடைய கிண்டலை லட்சியம் செய்யாமல் அவள் தொடர்ந்தாள். நான் வீட்டுல இருக்கிற சமயம் உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு, உங்களோட பேச கூட சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல. நான் பாலிடிக்ஸ்ல இருக்கலாம்னு நீங்க சம்மதிச்சதால் தானே நாம கல்யாணம் பண்ணிட்டோம். என்னால கவனிக்க முடியாத பொறுப்புகளை நீங்க தான் கவனிக்கணும். பின்ன இந்த வீடு எப்படி ஓடுறதுன்னு நினைச்ச? கஜலிக்கு தினசரி சமையல் மெனு சொல்றது கூட நான் தான். அவளுக்கு சுரீர் என்று கோபம் வந்தது. சமையலறையையும் கஜலியையும் நீங்க நல்லா கவனிக்கிறது எனக்கு தெரியும். குழந்தைங்க சாப்பிட்டாங்களான்னு கவனிக்கிறது இல்ல, அவங்களுடைய தேவைகள் என்னன்னு கவனிக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நானும் வீட்டுல இல்லாத இருக்கிறதுனால நீங்க கவனிக்காம வேற யார் கவனிக்க முடியும்? எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்ல. என்கிட்ட எந்த குழந்தைக்கும் பிடிமானமும் இல்ல. எல்லாம் ஒன்ன கொண்டிருக்கு. வாட் யூ மீன்? விஸ்வநாத் அலுப்புடன் எழுந்தார். ஓ, இப்ப எந்த விவாதமும் வேண்டாம். வெளியில ஜீப் காத்துட்டு இருக்கு ஓ சம்சாக்களோட. அவளுக்கு மறுபடியும் ஆத்திரம் வந்தது. இவர் என்ன பெரிய ஜனக ரிஷியா என்று கோபம் வந்தது. வாயை திறந்து எதையும் கேட்பது அசிங்கம் என்று அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். கிடைக்கிற 1-2 நிமிஷம் நேரத்தையும் உபயோகிக்கலன்னா நமக்கு அவகாசமே இருக்காது. ரேகா ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இன்னைக்கு. முடிஞ்சா அதுக்கு போய் அவ டீச்சரோட பேசிட்டு வாங்க. அப்புறம் மோகினிய கஜலி ரொம்ப மிரட்டா போல இருக்கு, அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. யார? கஜலிய. அவ மேல தப்பு இல்ல, மோகினிக்கு தான் அவளை கண்டா பிடிக்கிறது இல்ல. குழந்தைகளோட கோபத்துக்கு காரணம் இல்லாம போகாது. விஸ்வநாத் சட்டென்று அவளை நிமிர்ந்து தீர்க்கமாய் பார்த்தார். பிறகு லேசாக புன்னகைத்தார். சரி, அத நான் கவனிக்கிறேன். இத பத்திலாம் கவலைப்பட்டு இருந்தேன்னா தேர்தல் பிரச்சாரம் சரியா பண்ண முடியாது. அதுக்குத்தான் உங்களை கவலைப்பட சொல்றேன். அவர் பதில் ஏதும் சொல்லாமல் பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். அவள் தன் சீற்றத்தை அமுக்கியபடி நகர்ந்தாள். ரமேஷ் இன்னும் எழுந்திருக்கவில்லை. அவனுடைய அறை உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது. ரமேஷ், நான் வெளியூருக்கு போறேன் என்று அவள் வெளியிலிருந்து ஒரு தர்ம குரல் கொடுத்தாள். வர 3 நாள் ஆகும். ஓகே. அவன் குரலை கேட்டதும் ஒரு அல்ப திருப்தி ஏற்பட்டது. மேஜை மேல் வைத்திருந்த காலை உணவை சாப்பிட அமர்ந்தாள். அசைந்து அசைந்து நடக்கும் கஜலியை பார்க்கையில் மறுபடியும் ஒரு ஆத்திரம் மூண்டது. நம் எதிரில் பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கும் இந்த சிறுக்கி. பால் வேணுமா மேம் சாப்? அவள் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தாள். வேண்டாம் என்றாள் சாதாரணமாக. வீட்டை கவனிச்சுக்கோ கஜலி, நான் வியாழக்கிழமை பகல் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். சரி மேம் சாப், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஒரு வினயப்படுதாவை போர்த்தி கொண்டு நிற்கும் அந்த முகத்தை பார்க்கையில் அவளுக்கு ஆத்திரத்தில் சிரிப்பு வந்தது. அவள் புன்னகையுடன் எழுந்தாள். எதுக்கும் கவலைப்பட்டு லாபம் இல்ல கஜரி. அவள் திரும்பி பார்க்காமல் வாசலுக்கு விரைந்தாள். சேத்தியுடன் இன்னும் 2-3 குல்லாய்கள் நின்றிருந்தன. அவளை பார்த்து மரியாதை புன்னகை செய்து கைகூப்பி நமஸ்கரித்தன. அவள் பதிலுக்கு நமஸ்கரித்து விட்டு கிளம்பலாம் என்றாள். அவர்கள் வழிவிட்டு நின்றதும் ஜீப்பில் ஏறினாள். முன்புறம் டிரைவர் அருகில் அவள் அமர்ந்ததும் சேத்தியும் உட்கார்ந்தார். பின்புறம் இன்னும் 3 பேர்கள். ஜீப் கிளம்பும் போது வீட்டுக்குள்ளிருந்து எட்டி பார்த்த பார்வைகளை அவளால் உணர முடிந்தது. கஜலி வரவேற்பறையின் கேர்டனை லேசாக விலக்கியபடி, மோகினி தன் அறை ஜன்னல் வழியே, விஸ்வநாத் படுக்கையிலிருந்து. ரேகாவும் ரமேஷும் தான் இதில் அக்கறை இல்லை எங்களுக்கு என்கிற மாதிரி வெளியில் தலையை காட்டவில்லை. என் மேல எந்த குழந்தைக்கும் பிடிமானம் இல்ல, எல்லாம் ஒன்ன கொண்டிருக்கு. சுரீரென்று மூளையை இந்த வார்த்தைகளின் உண்மை தாக்கிற்று. விஸ்வநாத்தின் மேல் நமக்கு பிடிமானம் அதிகம் இல்லையோ என்று அதிகம் சந்தேகம் வந்தது. பலவித வேலைகளுக்கு நடுவே அவருடைய யோசனை, அவரை பற்றிய நினைப்பு வருவதில்லை. வீட்டுக்குள் நுழைந்ததும் நான் இவர் தம் கணவர் என்கிற நினைவும், வீட்டு சுமையை தூக்க இவர் உதவக்கூடாதா என்கிற கோபமும் வருகிறது. அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார், இது ஒரு சௌகரியத்துக்கான கல்யாணம், கல்யாணமானவன்னு சொல்லிக்கிறது உனக்கு ஒரு கவசம். அவளுக்கு சிரிப்பு வந்தது. இந்த கல்யாணத்தை செய்து கொண்டு நான் திண்டாடுவது உங்களுக்கு தெரியாது. கவசம் என்பதெல்லாம் பழைய காலத்து பேச்சு. இது ஒரு கண் துளைப்பு, கேலிக்கூத்து. இந்த அரசியல் உலகத்துக்குள் இருந்தால்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்து என்று. அந்த நிலைமையைத்தான் நீங்களும் உபயோகித்துக் கொள்கிறீர்கள். கடுகெண்ணெய் நாற்றத்தை உங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடிகிறது? தூ! சட்டென்று அவள் தனக்குள் சிரித்துக் கொண்டாள். கடுகெண்ணெய், விஸ்கி நாற்றங்களில் எது மோசமானது? கடுகெண்ணெய் பக்கம் விஸ்வநாத்தின் பார்வை சென்றால் அவரை குற்றம் சொல்லி லாபம் இல்லை என்று தோன்றிற்று. நாமே அதற்கு காரணம். யாருக்கு பலவீனங்கள் இல்லை? தார்மீக தர்மங்களை பற்றிய நினைப்பே இல்லாமல் வாழும் மனிதர்களிடையே தினம் தினம் பழகி கொண்டிருப்பவளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரலாமா என்று தோன்றிற்று. கண்டும் காணாமல் இருக்க வேண்டாமா? என்ன பெரிய யோசனையில இருக்க மாதிரி இருக்கீங்க மேடம். இந்த டூர் வெற்றிகரமா ஆறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கேன். அவள் யதார்த்த உலகத்துக்கு வந்தாள்.
எனக்கு அதை பத்தி ஏதும் யோசனை இல்லை மிஸ்டர் சேத்தி. நமக்குத்தான் வெற்றி இந்த முறை. அதை பத்தி எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா சந்தேகம் இருந்தது மூலையில் சென்ற முறை. அவள்தான் ஜெயித்தாள். வழக்கம் போல் பாராளுமன்றத்துக்கு கட்சி பதவிக்கு வரவில்லை. ஜீப்பில் அதிக இடமில்லை என்கிற காரணத்தை சேத்தி சாதகமாக்கி கொண்டிருந்தார். கருப்பு கண்ணாடியின் வழியாக அவர் திருட்டுத்தனமாக அவளையும் அவளது அங்க வளைவுகளையும் பார்ப்பதை அவளால் உணர முடிந்தது. அவரது சதையின் பளபளப்பில் ஊட்டமும் மனதின் நாட்டமும் தெரிந்தது. கட்சியில் ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி. சட்டென்று அவளுக்கு ரகுநாத் லாலாவின் வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன. இந்த பொடியன்களை நம்பியா தேசத்தை ஒப்படைக்க சொல்றீங்க? நம்ம தேசத்துல இருப்பவங்க எல்லாம் பொடியன்களும் தடியன்களும் தான் லாலாஜி. மிஸ்டர் சேத்தி, சொல்ல மறந்துட்டேன். ரகுநாத் லாலாவை நேத்து பார்த்தேன். காரிய பழம்தான். சேத்தி அதிகமான ஆச்சரியத்தை காண்பிக்கவில்லை. அவருக்கு முன்பே விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவள் யூகித்துக் கொண்டாள். நீங்க போனா ஜெயிக்காம எப்படி இருப்பீங்க மேடம்? எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க. 3. கஞ்சன் இன்னும் கொடுத்துருக்கலாம். நம்ம இப்பவும் ஆளுங்கட்சியில இல்லையே. சோ வாட், ஆள போறவங்க. அப்படித்தான் அவனுக்கு நான் ஆசை காட்டியிருக்கேன். அது நனவாகும் மேடம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. சீரான பாதையில் ஜீப் லாகவமாக போயிற்று. பின்பக்கத்தில் இருந்து எந்தவிதமான சத்தமும் வரவில்லை. கண் அசந்திருப்பார்கள் என்று அவள் நினைத்து கொண்டாள். சேத்தி கூட அரை மயக்கத்தில் தென்பட்டார். நேற்று இரவு இவர்கள் வெகுநேரம் கண் விழித்திருக்க வேண்டும். வெறும் கட்சி பிரச்சாரம் செய்வதற்கு எத்தனை ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எத்தனை பொய்கள், எத்தனை ஏமாற்றங்கள். ரகுநாத் ஜி கொடுத்த பணம் நிமிஷமாக கரையப் போகிறது. வெறும் அவள் முகத்தை பார்த்து அவள் பேச்சில் லேசாக வசம் இழந்ததற்கு 3 லகரம். அதை கஞ்சத்தனம் என்கிறான் சேத்தி. ரகுநாத்துக்கு இந்த தொகை பெரிதில்லைதான். அவள் கட்சி ஜெயிச்சாலும் ஜெயிக்காவிட்டாலும் வட்டியும் முதலுமாக வாங்கி கொள்ள போகிறவன். இத்தனை பெரிய சூதாட்டத்தில் நாம் எப்படி பங்கெடுத்துக் கொள்கிறோம்? சூதாட்டம் என்று தெரிந்து கொண்டே எப்படி புகுந்திருக்கிறோம்? பதவி என்கிற குறியை தவிர வேறெதுவும் இந்த சூதாட்டத்தில் பங்கெடுப்பவர்களுக்கு தெரியாது. தேசத்தை மனதில் வைத்து இதில் நுழைந்தவர்களின் சகாப்தம் முடிந்துவிட்டது என்றோ. அவள் அத்தனை மரியாதை வைத்திருந்த மித்ரா கூட பலகீனமானவர். காலையில் வெகு சீக்கிரம் விழிப்பு வந்துவிட்டது. தாரா விருக்கென்று எழுந்தாள். கட்டில் பக்கத்தில் அவளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டேபிள் ஃபேன் பெருத்த சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. அதை அவள் நிறுத்திவிட்டு பல் துலக்கி முகம் கழுவி கொண்டு வந்தாள். யாரும் இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை என்று தோன்றிற்று. அவள் ரெஸ்ட் ஹவுஸின் தோட்டத்து புல்வெளிக்கு வந்தாள். சீராக வெட்டப்பட்ட லானை தவிர எந்தவித அலங்காரமும் இல்லாமல் இருந்தது தோட்டம். ஒரு பக்கம் வெள்ளை பிச்சூனியாக்கள் லேசாக தலையசைத்தன. ரெஸ்ட் ஹவுஸை சுற்றி கொஞ்ச தூரத்துக்கு எந்த வீடும் தெரியவில்லை. சாய் வேணுமா மேம் சாப்? அவள் திரும்பி பார்த்தாள். ரெஸ்ட் ஹவுஸ் சமையல்காரன் என்றிருந்தான் ஒரு நாற்காலியோடு. ஆமா வேணும். உன் பேர் என்ன? கண்ணையா. அவன் டீ கோப்பையோடு வந்தபோது அவள் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள், ஆகாசத்தை பார்த்தபடி. தற்காலிக நேரத்துக்கு மனதை அரிக்கும் பிரச்சனைகள் விலகினா மாதிரி இருந்தது. நேற்று இரவு 1 மணி வரை கூட்டம் இருந்தது. பக்கத்தில் இருந்த இந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து படுக்கும் போது 2 மணி. ஒரு நாளில் 10 கூட்டங்களில் பேசியாகிவிட்டது. எல்லா கிராமத்திலும் ஜனங்கள் கூட்டமாக வந்திருந்தார்கள். ஏதோ கூத்தை பார்க்க வந்தா மாதிரி. தான் பேசியதெல்லாம் அவர்களுக்கு புரிந்ததோ என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. புரிந்தவர்களுக்கு அலுப்பு தட்டிற்றோ என்றிருந்தது. வாஸ்தவத்தில் இவர்களது பிரச்சனை கடினம்தான். இருக்கும் சாத்தான்களில் எந்த சாத்தான் மேலானவன் என்று பொறுக்குவது கடினம். இந்த சாத்தான்களில் நானும் ஒருத்தி என்று நினைக்கும் போது அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவள் டீ அருந்துகிற வரை கண்ணையா பேசாமல் இருந்தான். வாழ்க்கை எப்படி இருக்கு கண்ணையா? ரொம்ப மோசம் மேம் சாப். எல்லாம் யானை விலை, குதிரை விலை. நல்ல நெய் கிடைக்கிறது இல்ல. கடுகெண்ணெயில கூட கலப்படம். ஒவ்வொரு வியாபாரியும் அக்கிரமம் பண்றான். நிலத்துல வேலை செய்யறவன் சாப்பாடு இல்லாம சாகுறான். குடிக்க நல்ல தண்ணீர் வசதி கூட இல்ல பல இடங்கள்ல. இப்போ ஆள்ற கட்சி எவ்வளவு மோசம் தெரியுதா கண்ணையா? அதுக்குத்தான் நான் நேர்ல வந்திருக்கேன். உங்க கஷ்டங்களை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். எங்க கட்சி பதவிக்கு வந்தா நிலைமை கண்டிப்பா மாறும் கண்ணையா. இதையெல்லாம் என்னை நம்ப சொல்கிறாயா என்கிற பார்வை கண்ணையா பார்த்தான். பிறகு தயக்கத்துடன் சிரித்து மண்டையாட்டினான். மாறாது மேம் சாப். யார் வந்தாலும் மாறாது. அவனுடைய தீர்மானமான எண்ணம் அவளுக்கு லேசான திகைப்பை தந்தது. அவள் மெல்ல சிரித்தாள். மேல இருக்கிற ஆட்கள் மாறினா உங்களுடைய எதிர்காலம் மாறும்னு நீ நினைக்க மாட்டியா? மாட்டேன் மேம் சாப். தேசம் முழுக்க வியாதி பரவிருக்கு, புத்துநோய். அந்த மித்ரா சாப் சொன்ன மாதிரி. யார் சொன்னது? மித்ரா சாப் மினிஸ்டரா இருந்தாரே, அவர் வீட்டுல கொஞ்ச நாள் நான் சமையல்காரனா இருந்திருக்கேன். அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். ஓ, அவர் இப்ப எங்க இருக்கிறார் கண்ணையா? பாட்னாவுக்கு பக்கத்துல ஏதோ கிராமம், எனக்கு மறந்துட்டுது. ஒரு ரிஷி மாதிரி இருக்கிறாராம். ரிஷியா? அவரா? அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவள் அதை மறைத்து கொண்டு சொன்னாள், அவரு மினிஸ்டரா இருந்தப்போ நானும் டெப்டி மினிஸ்டரா இருந்தேன்.
நாங்க ஆட்சியில இருந்தப்போ இத்தனை மோசமான நிலைமை இல்ல கண்ணையா. நீங்களே இப்ப வந்தாலும் ஒரு மாயமும் செய்ய முடியாது. புறையோடி போயிட்டுதுன்னு சொன்னனே. இனிமே குருட்சேத்திர யுத்தம்னு வந்தா அதர்மம் தான் ஜெயிக்கும். ஏன்னா தர்மத்துக்காக சண்டை போட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த கிழவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். இப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது கண்ணையா. கண்ணையா அவளை பார்த்து சோகமாக சிரித்தான். இத்தனை அக்கிரமங்களுக்கு நடுவுல எவனுக்காவது நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குமா மேம்சாப்? போலீஸ்காரங்களே இப்ப எல்லாத்துக்கும் உள்கை. பேப்பர்ல தினமும் செய்தி வருது. யாதவர்களுக்கு அசுரகுணம் வந்தா மாதிரி எல்லாருமே அசுரர்களா போயிட்டோம் மேம்சாப். இனிமே அழிவுதான், விமோச்சனம் இல்ல. இவனுடைய மனக்கசப்பில் இருந்த ஆத்மார்த்த கவலை அவளை ஒரு உலுக்கு உலுக்கிற்று. நீ பேப்பர் தினமும் படிக்கிறது உண்டா கண்ணையா? படிப்பேன். மித்ரா சாபுடைய பழக்கத்தினால இந்த வழக்கம் எனக்கு. உலக நிலவரம் தெரியணும் பாரு, அந்த நிலவரத்தை படிச்சு கலவரம் தான் மிச்சம். அவள் அவனை வினோதமாக பார்த்தாள். இவன் ஒரு அபூர்வமான நல்ல மனிதன் என்று தோன்றிற்று. சட்டென்று அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றிற்று. கண்ணையா, உன் குடும்பம் எவ்வளவு பெருசு? நான் தனியாள் மேம்சாப், கல்யாணமே பண்ணிக்கல மித்ரா சாப் மாதிரி. இவனுக்கு அந்த மித்ரா பெரிய ஹீரோவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு சிரிப்பு வந்தது. மித்ராவுக்கு கிராமத்தில் மனைவியும் குழந்தைகளும் இருந்தது இவனுக்கு தெரியாது. கண்ணையா, என்னோட நீ டெல்லிக்கு வந்துரு. எனக்கு சமையலுக்கும் வீட்டை பார்த்துக்கவும் ஒரு நம்பகமான ஆளு வேணும். அவன் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். உங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வேகமானது மேம்சா. அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்காது கண்ணையா. கண்ணையா பெரிய யோசனையில் வெகு தூரத்துக்கு போய்விட்டா மாதிரி இருந்தது. அந்த வாழ்க்கையை நான் நிறைய பார்த்துட்டேன். அதனாலதான் உனக்கு என் மேல அனுதாபம் இருக்கணும் கண்ணையா. எனக்கு 3 குழந்தைங்க. அவன் சற்று நேரம் அவளை கூர்ந்து பார்த்தான். இப்போ உங்ககிட்ட ஆள் இல்லையா? இருக்கா ஒரு பொண்ணு, பொறுப்பில்லாதவ. நான் வந்தா அவளை என்ன செய்வீங்க? வேற வேலை பார்த்து அனுப்பிடுவேன். எப்ப கிளம்புறீங்க? இன்னைக்கு சாயந்தரம். சரி வரேன். உபகாரம் செய்கிறேன் என்று அவன் சொன்ன மாதிரியும் தன் மனதில் நன்றி பெருகுவதையும் நினைத்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கஜலியை பற்றி உள்ளே குலைந்து கொண்டிருந்த குடைச்சல் சட்டென்று அடங்கி போயிற்று. இந்த கஜலி இல்லாவிட்டால் வேறு ஒரு பிஜிலி விஸ்வநாத்துக்கு கிடைக்காமல் போக மாட்டாள். இருந்தும் வீட்டிற்குள் எந்த அசிங்கத்தையும் தாங்க முடியாது. கடுகண்ணை நெடி வரும் படுக்கையில் படுக்க முடியாது. மணி 6:15 ஆகியிருந்தது. 6:30க்கு கிளம்ப வேண்டும் என்று நேற்று சேத்தி சொல்லியிருந்த நினைவுக்கு வந்தது. மற்றவர்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள் என்கிற உணர்வுடன் அவள் அவசரமாக குளிக்கச் சென்றாள். கவனமாக நீளக்கை வைத்த ரவிக்கையும் ஒரு கைத்தறி புடவையும் அணிந்து வந்து கண்ணாடி கதிரில் நிற்கையில் திடீரென்று மித்ராவின் நினைவு வந்தது. எந்த உடையிலையும் நீ அப்சரஸ் மாதிரி இருக்கத்தாரா? அவரை பற்றி கண்ணையா என்னவோ சொன்னானே, இப்பொழுது ரிஷி மாதிரி இருக்கிறாராம். அது ரொம்ப பெரிய வேடிக்கையாய விஷயமாக தோன்றிற்று. ராஜரிஷி அப்பொழுதே உபனிஷத்தையும் கீதையையும் சரளமாக மேற்கோள் சொல்வார். இப்பொழுது உபன்யாசமே செய்கிறாரோ? அவள் தயாராகி வெளியில் வரும்போது மற்றவர்கள் காத்திருந்தார்கள். எல்லோரும் அவசரமாக காலை ஆகாரத்தை முடித்துக் கொண்டு கிளம்பினார்கள். வாசலில் ஒரு அம்பாசிடர் நின்றிருந்தது. பக்கத்து கிராமத்து மிராசுதார் தம் காரை உபயோகித்துக் கொள்ள அனுப்பியிருக்கிறார். இன்னும் வேறு ஏதாவது உதவி வேணும்னாலும் செய்யறாராம் என்றார் சேத்தி. குட் என்று அவள் புன்னகைத்தாள். நம்ம கட்சிக்கு சப்போர்ட் கொடுக்க இங்க ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க. நிறைய மேடம். இப்போ இருக்கிற அரசாங்கத்து மேல ஜனங்களுக்கு நிறைய கோவம். அதை நமக்கு சாதகமாக்கிக்கணும். அவள் சட்டென்று சிரித்தாள். ஆளுங்கட்சி மோசமா செயல்பட்டாதான் நமக்கு சமாதானம் மிஸ்டர் சேத்தி. ஜனங்க அதனால கஷ்டப்பட்டாதான் நமக்கு லாபம். நம்ம அதிகாரத்துக்கு வந்தா எதிர்கட்சி இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தத்துல ஜனங்க தான் ஏமாளிகள். காரின் கதவை பிடித்தபடி சேத்தி சிரித்தார். இதுதான் அரசியல் தர்மம் மேடம். இதுல நமக்கு எந்தவித கூச்சமும் இருக்கக்கூடாது. அவள் பெரிதாக சிரித்தாள். கூச்சமா? நமக்கெல்லாம் சொரணையே போய் பல ஜென்மங்கள் ஆகுது மிஸ்டர் சேத்தி. கார் கிளம்பி சற்று நேரத்துக்கு பிறகு அவள் தனக்குள் சொல்லிக் கொள்பவள் போல் சொன்னாள். முடிசூடும் எண்ணம் வந்துவிட்டது சீசருக்கு என்று அந்த எண்ணத்துக்கே ஆத்திரப்பட்டு ரோமாபுரி ஜனங்கள் அவனை கொலை செய்து விட்டார்கள். நம்ம ஜனங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு விழிப்பு இருந்தால் நமக்கெல்லாம் என்ன கதியா இருக்கும் மிஸ்டர் சேத்தி? சேத்தி சட்டென்று அவளை திரும்பி யோசனையுடன் பார்த்தார். அந்த கவலை ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கணும் மேடம். அவங்களுடைய அதிகார வெறிதான். அவள் தன் கையை மென்மையாக அவர் மேல் வைத்தாள். ஓ, நாம் அதிகாரத்துக்கு வந்தா நாமும் அப்படித்தான் இருப்போம். அது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அவள் கைப்பட்டதில் பரவசப்பட்டு போனாற் போல் சேத்தியின் முகம் பிரசன்னமாகி இருந்தது. அவர் மிக பரிவுடன் அவள் அருகில் குனிந்து கேட்டார். இன்னைக்கு உங்க மனசுல ஏதோ கலக்கம் இருக்கு மேடம். அதனால்தான் இப்படி பேசுறீங்க. அவள் சற்று நேரம் எதுவும் பேசாமல் யோசனையில் இருந்தாள். பிறகு மெல்ல சொன்னாள். ரொம்ப நாளாவே ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு மிஸ்டர் சேத்தி. இந்த நாடகத்துல தொடர்ந்து நடிக்கணுமான்னு சில சமயம் அலுப்பு தட்டுது. ஆனா விடவும் முடியல.
அரசியல்ங்கிறது ஒரு பெரிய சுழல். அதுல அமுங்கி போகாம இருக்க சாமர்த்தியமா முயலணுமே தவிர மீண்டு வர்றது அசாத்தியமான காரியம். அரசியல்ல நீங்க ரொம்ப தர்ம நியாயத்தை பாத்தீங்கன்னா ஆபத்து மேடம். நம்ம கட்சி உங்க பர்சனாலிட்டிய நம்பித்தான் இருக்கு. நீங்க சோர்ந்து போனீங்கன்னா கட்சி சோர்ந்துடும். சோர்வில்லை, இது சுய பரிசோதனை. அது நமக்கு தேவையில்லை மேடம். கூட்டம் நிறையவே இருந்தது. வயல்களில் வேலை செய்யும் பெண்களும் ஆண்களுமாய் வரிசை வரிசையாக எதிரே இருந்த மண்பரப்பில் அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்தை பார்த்ததும் அவளுக்கு ஜிவ்வென்று உற்சாகம் புறப்பட்டது. அந்த க்ஷணமே மனத்தின் கேள்விகளும் போராட்டங்களும் விலகி போன மாதிரி இருந்தது. ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு குறிதான் மூளையை தாக்கிற்று. நான் ஜெயிக்க வேண்டும். என்னுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு ஒரு ஆர்வத்துடன் மட்டும் வரவில்லை, ஒரு கவலையுடன் வந்திருக்கிறீர்கள். நம் தேசத்தின் எதிர்காலத்தை பற்றின கவலை. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்க வேண்டிய கவலை. அது உங்கள் முகத்தில் நன்றாக தெரிகிறது. தேசத்துக்கு விடுதலை கிடைத்து 34 வருடங்களாகின்றன. அதற்குள் நமக்கு மூப்பு வந்து விட்டது. எல்லா அங்கமும் க்ஷணித்து விட்டன. இந்த மாதிரி சாமான்களின் விலை என்றாவது ஏறி இருக்குமா? அவள் முடுக்கிவிடப்பட்ட வேகத்தில், மனதில் இயல்பாக பொங்கிய ஆத்திரத்தில் பேசிக்கொண்டு போனாள். ஜனங்களின் சகிப்புத்தன்மை போவதற்கு முன், நீங்க உங்களை ஆள யார தேர்ந்தெடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடம்பரத்துல பொழுது கழிக்கும் மனிதர்களுக்கு உங்க கண்ணீரை பத்தி என்ன தெரியும்? அடுத்த முறை நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. எங்க சின்னத்தை ஞாபகப்படுத்திக்கங்க. அவள் கூட்டத்தை முடித்து கொண்டு கிளம்புகிற சமயத்தில் ஒன்று பெண்கள் கூட்டம் அவளிடம் பேச வந்தது. பயந்து கொண்டு பேசிற்று. நீங்க பதவிக்கு வந்தா எங்க கிராமத்தை நினைவு வச்சுக்குவீங்களா? கண்டிப்பா. இந்த ஊர் பெரிய மனுஷங்க செய்யற அக்கிரமத்துக்கு அளவே இல்லை. மிராசுதார் இஷ்டத்துக்கு சட்டம் போடுறான். நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு சரியான கூலி கிடையாது. ஒரு பெண்ணுக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது. நாங்க இதெல்லாம் நிச்சயம் கவனிப்போம், கவலைப்படாதீங்க. நீதியோட கண்களை மூட மாட்டோம். அவள் எல்லோருக்கும் கையை கூப்பிவிட்டு அம்பாசிடரில் ஏறி உட்கார்ந்தாள். அவர்கள் புகார் செய்த அதே மிராசுதாரின் கார். இந்த விஷயம் இவர்களுக்கு தெரிந்தால் நம்மேல் இவர்களுக்கு என்ன மதிப்பிருக்கும்? கனநேர சலனத்தை சௌகரியமான பிரயாணம் விரட்டிற்று. இட்ஸ் ஆல் இன் த கேம் என்று அவள் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டாள். மேற்கொண்டு எந்தவித சலனமும் மனதை பாதிக்க முடியாத அளவுக்கு கூட்டங்கள், பேச்சுகள். கூட்டம் முடிந்து பிரயாணம் செய்யும் நேரங்களில் கூட அவள் பேசிய வார்த்தைகளே ஓயாமல் செவியில் ரீங்காரம் செய்தன. இப்போது இருக்கும் அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம். ஆண்மை இழந்த அரசு முன்னேறும் யோசனையை மறந்துவிட்டது. பாதி வழியிலேயே நின்று கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இத்தனை அக்கிரமங்கள், கேட்பார் இல்லாத அட்டூழியங்கள். யார் வேண்டுமானாலும் தனக்கு இஷ்டப்பானபடி இந்த அரசை உபயோகித்துக் கொள்ளலாம். ஒரு வேசியை உபயோகப்படுத்துகிற மாதிரி. கல்வியை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. பட்டினி கிடப்பவர்களை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. எல்லா துறையிலும் அரசின் குரூரத்தனம் புரிந்துவிட்டது. இந்த குரூர அரசு உங்களுக்கு தொடர வேண்டுமா? அதை சீக்கிரமாக அழிக்க வேண்டாமா? அன்பர்களே, எங்கள் சின்னத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலைமையிலும் விமோசனத்துக்கு வழி இல்லாமல் போகாது. உங்கள் விமோசனத்துக்கு எங்கள் சின்னத்தை ஆதரியுங்கள். ஒவ்வொரு முறை பேசும்போதும் தன்னுடைய ஆக்ரோஷம் அதிகரிப்பது அவளுக்கு தெரிந்தது. தான் சொல்லும் சொற்களிலும் வாக்குறுதிகளிலும் தனக்கே நம்பிக்கை ஏற்பட்டு போவதை அவள் உணர்ந்தாள். தன் பேச்சில் உத்வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அது கேட்பவர்களையும் தொத்திக் கொள்வது கண்டு ஒரு நிறைவு ஏற்பட்டது. வெற்றி வெகு அருகில் வந்துவிட்டார் போல் மனது கனவில் மிதந்தது. அவளுக்காக சாதனைகள் காத்திருக்கின்றன என்கிற பிரமை ஏற்பட்டது. அது நிஜமாகி போனால் எந்த பொடியனும் என்னிடம் வாலாட்ட முடியாது. ரகுநாத் லாலாஜி கூட எட்ட நின்றுதான் பேசுவார். எல்லா போக்கிரிகளை பற்றிய குறிப்பும் என்னிடம் இருக்கும், என்னுடைய துருப்புச் சீட்டாக. இந்த பிரமை ஒரு ஜுரவேகத்துடன் அவளை ஆக்கிரமித்தது. வீடும் குழந்தைகளும் விஸ்வநாத்தும் கஜலியும் சுத்தமாக மறந்து போய்விட்டது. இந்த ஜுரத்திற்கு ஒரே ஒரு தாகம், திரும்ப திரும்ப பிச்சைக்காரனின் வேண்டுகோள் மாதிரி, எங்களை ஆதரியுங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள். வாக்குறுதிகளில் பிச்சைக்காரத்தனம் இல்லை. உங்கள் நலன்கள் தான் எங்கள் பணியில் முதலிடம். ஸ்வராஜ்யத்துக்கு முன் ராமராஜ்யத்தை பற்றி கனவு கண்டோம். நாங்கள் அதை நனவாக்கி தருவோம். உங்களை பற்றி சுற்றி பாருங்கள். தேசம் இருக்கும் நிலையை பாருங்கள். இதுதான் ஸ்வராஜ்யமா? அராஜகம். இதை நாம் எல்லோருமாக சேர்ந்து ஒழிப்போம், பாருங்கள். கூட்டத்துக்கு கூட்டம் அவளது ஆத்மபலம் அதிகரிக்கிற மாதிரி இருந்தது. கூட்டம் பெருகுகிற மாதிரி இருந்தது. சேத்திக்கும் மற்றவர்களுக்கும் உற்சாகம் கட்டுமீறி போயிற்று. அவளை பாராட்டும் வகை தெரியாமல் நின்றார்கள். அவளது சௌகரியங்களை பார்த்து பார்த்து கவனித்தார்கள். அதீதமாக உபசரித்தார்கள். அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்க தான் என்று சேத்தி குழைவார். வேணாம் மிஸ்டர் சேத்தி, எனக்கு அந்த மாதிரி கனவுகள் கிடையாது. அந்த பதவிக்கு உங்களை விட தகுதியானவர் நம்ம கட்சியில யாரும் இல்ல. கட்சி உங்களை தலைவரா தேர்ந்தெடுத்தா நீங்க பதவி வேண்டான்னு விட்டுருவீங்களா? அப்போ பாத்துக்கலாம் என்று அவள் புன்னகைப்பாள். முதல்ல மெஜாரிட்டி கட்சி ஆவறதுக்கு வேலை செய்யலாம்.
நம்ம வெற்றியை பத்தி எனக்கு சந்தேகமே இல்லை மேடம். அவரது தன்னம்பிக்கை அசட்டுத்தனமானது என்று அவளுக்கு தோன்றும். மக்களை ஒட்டுமொத்தமாக முட்டாள்கள் என்று நினைக்கிறார் என்று தோன்றும். மனதின் மூலையில் ஒரு பீதி அடிக்கடி சன்னமாக எட்டி பார்க்கும். பொதுவாக காலம் கெட்டுப்போய்விட்ட நிலையில் மக்கள் எந்த பக்கம் தங்கள் நம்பிக்கையை காட்டுவார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. நிச்சிந்தையாக இருக்க முடியாது. அன்றைக்கு 15 கூட்டங்களில் பேசியாகிவிட்டது. பசி தாகத்தை மறந்து ரெஸ்ட் ஹவுஸுக்கு திரும்பும் போது மாலை மயங்கி சரிந்து விட்டது. கண்ணையா ஒரு சின்ன மூட்டையுடன் தயாராக காத்திருந்தான். குளித்து சுத்தமாக உடுத்தியிருந்தான். கண்ணையா நம்மோட வரா மிஸ்டர் சேத்தி என்றாள் அவள் சுருக்கமாக. எனக்கு சமையல்காரனா இருப்பான். கஜலி, அவளை அனுப்பிடுவேன். வேற யாருக்காவது உங்களுக்கு வேணுமா? வேண்டாம் வேண்டாம், பொன் வேலைக்காரர்கள்ட்ட என் மனைவிக்கு நம்பிக்கை கிடையாது. அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். உங்க மனைவி சரியா கணிச்சிருக்கிறா. என் கணிப்பு தான் தவறா போயிட்டுது. ஆரம்பத்துல இருந்து மித்ராவில இருந்து ஆரம்பிச்சு. மித்ரா இப்பொழுது எப்படி இருப்பார்? நீ அறைக்குள்ள நுழையும் போதே என்னுள்ள வைப்ரேஷன் ஏற்படுது தாரா. இப்பொழுது என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும்? இன்னும் சற்று நேரத்தில் நாம் கிளம்பினால்தான் இரவுக்குள் பாட்னாவுக்கு போய் சேர முடியும் மேடம். பாட்னா? அதற்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு கிராமத்தில் மித்ரா இருப்பதாக கண்ணையா சொன்னான். அவள் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தாள். தோ தயாராகிடுவேன். கண்ணையாவோட கணக்கு இங்க சரியா தீத்தீங்களான்னு யாராவது கவனிக்க சொல்லுங்க. உடம்பு ஒரேடியாக அசத்திற்று. கண்ணை மூடி படுத்தால் நாள் கணக்கில் தூக்கம் வரும் போல் இருந்தது. அவள் அதை சட்டை செய்யாமல் முகத்தை கழுவிக்கொண்டு தயாரானாள். கண்ணையா அப்படி சட்டென்று கிளம்பி வந்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு இந்த கிராமம் அலுத்து போயிருக்க வேண்டும். மிராசுதார் செய்யும் காரியங்கள் வெறுப்பை தந்திருக்க வேண்டும். டெல்லியில் இந்த மிராசுதாரை விட 100 மடங்கு எத்தர்கள் இருப்பது தெரியாதா அவனுக்கு? எந்த பலவீன தருணத்தில் அவன் அவளுடன் கிளம்ப ஒப்புக்கொண்டிருந்தாலும் அவள் வரை லாபம். மினிஸ்டர் வீட்டில் முன்பே இருந்து பழக்கமாதலால் அங்கிருக்கும் நடவடிக்கைகளை பற்றி இவனுக்கு விளக்க வேண்டியதில்லை. முக்கியமான விஷயம் கஜலியை அனுப்ப வேண்டியது. மோகினிக்கு நிம்மதியை தரப்போகும் விஷயம் அது. மோகினியின் நினைவு வந்ததும் சட்டென்று அன்றைக்கு அவள் அழுதது ஞாபகத்துக்கு வந்து மனதை நெருடிற்று. என்ன மாதிரி பயம் அவளுள் இருக்கும்? பயமா இருக்கு. தினமும் சொப்பனம் வருது, அழுக வருது. ஏன்? இனம் புரியாமல் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. தன் குழந்தைகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் இதென்ன அவல வாழ்க்கை? கஜலிக்கும் விஸ்வநாத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் உறவை கண்டு அருவருத்து பயந்து போயிருப்பாளோ? குடும்பத்தின் நிலையற்ற நிலையை கண்டு பேதலித்து போயிருப்பாளோ? மனோ தத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்குமோ? ஓ கடவுளே, இதையெல்லாம் கவனிக்க நமக்கு எங்கே நேரம்? கண்ணுக்கே தென்படாத ரமேஷ், மௌனமாக கோபத்தை காண்பிக்கும் ரேகா, சொல்ல தெரியாத பயத்தில் அழும் மோகினி. சில வருடங்களுக்கு பிறகு இவர்களது பால்யத்தை பற்றி இவர்களுக்கு என்ன மாதிரி நினைவுகள் இருக்கும்? எங்களை கவனிக்க நேரம் இருக்காது என்று தெரிந்தும் எங்களை ஏன் பெற்றாய் என்று கேட்க மாட்டார்களா? உள்ளுக்குள் புழுங்க மாட்டார்களா? இந்த புழுக்கம் என்ன மாதிரி விபரீதங்களை கொண்டு வரப்போகிறது? அவள் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தாள். இந்த மாதிரி ஒரு கலக்கம் நம் இயல்புக்கு விரோதமானது. எந்த விபரீதமும் நேராது. என் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் இப்பொழுது கலங்கி இருந்தாலும் தெளிந்து விடுவார்கள். அரசியல் உலகத்தில் நான் எவ்வளவு முக்கியமான புள்ளி என்பதை உணர்ந்து கொள்வார்கள். பாட்னா போய் சேர்ந்த மறுநாள் காலை கண்ணையா அவளை தேடிக்கொண்டு வந்தான். மேம்சாப், நான் இங்க விசாரிச்சேன். இங்க இருந்து 20 மைல் தொலைவில் தான் மித்ரா சாப் இருக்காராம். உங்களுக்கு நேரம் கிடைச்சா பாத்துட்டு வரலாமா? இவ்வளவு வருஷங்கள் கழித்தா? அவள் தன் உணர்ச்சிகளை மறைத்தபடி போகலாம் என்று புன்னகைத்தாள். தபோவனம். பலகை பெரிதாக இருந்தது. சற்று தொலைவில் இருந்து இந்த இடம்தான் என்றான் கண்ணையா. ஜீப்பிலிருந்து இறங்கியதும் அவளுக்கு லேசாக திகைப்பேற்பட்டது. அது ஒரு பெரிய ஆசிரமமாக தெரிந்தது. பசுமையான புல்வெளியும் சிரிக்கும் மலர்களும் அலுத்து களைத்து போன உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்வை தந்தது. யாருக்கும் தெரியாமல் மித்ரா இங்கே வாழ்வது ஆச்சரியமாக இருந்தது. அவள் லேசான புன்னகையுடன் சேத்தியும் அவரும் பின்தொடர முன்னேறினாள். முகப்பில் இருந்த சின்ன ஆபீஸ் அறையிலிருந்து ஒருவர் வெளியே வந்தார். யாரை பார்க்கணும்? மித்ரா சாப. அவர்களை அவர் சந்தேகத்துடன் பார்த்தார். அரசியல்வாதியா இருந்தா அவர் பார்க்க விரும்ப மாட்டாரு. நாங்க அரசியல்வாதியா இங்க வரல. என் பேரை எழுதி ஒரு சீட்டு தரேன். அவரு எங்களை பார்க்க விரும்பினா உள்ள வரும். அவள் தன் கையால் தாரா என்று ஒரு சின்ன காகித துண்டில் எழுதினாள். அந்த ஆள் உள்ளே சென்றதும் அவள் தன்னை சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள். விடுமுறையை கழிக்க நல்ல இடம் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் பதவி போர்வையை போர்த்தி கொண்டு காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஓடியவர்களுக்கு எத்தனை நாட்கள் இங்கே இருப்பது சாத்தியம்? அத்தகைய துறவரம் மனதில் ஏற்பட்டால் ஒழிய. தாராவா? அவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். எதிரே மித்ரா.
சிவந்த முகம், இன்னும் பரங்கி பழமாய், கருப்பும் வெளுப்பும் கலந்த நீண்ட தாடியுடன் டாகூரின் சாயலாய். எனக்கு இது ஒரு இன்பமான ஆச்சரியம் தாரா. வா. ஓ கண்ணையா, வா. நீ இங்க எப்படி வந்து சேர்ந்த? அதீதமான பிரியத்தை காண்பித்தபடி அவர் உள்ளே அழைத்து சென்றார். ஆடம்பரமே இல்லாத எளிய அறை. அவர் சற்று நேரம் பொதுவாக பேசிக் கொண்டிருந்து விட்டு அவளை பார்த்து, உள்ளவா தாரா, அவங்கிட்ட தனியா பேசணும் என்றார். அவள் தனக்குள் சிரித்தபடி எழுந்தாள். நீங்கள் மாறவில்லை. உடம்போடு பிறந்த இயல்பு அத்தனை சுலபத்தில் மாறுமா? அது அவரது பிரத்யேக அறை என்று தோன்றிற்று. அலமாரி அலமாரியாக புத்தகங்கள், கீழே வெறும் பாய்களும் திண்டுகளும். உட்கார் தாரா. அவள் உட்கார்ந்ததும் அவர் சற்று தள்ளி உட்கார்ந்தார். இப்ப சொல்லு, எப்படி இருக்க? பார்த்து 10 வருஷங்கள் ஆகுதுல்ல? நீ மாறவே இல்லை. நீங்க ரொம்ப மாறி இருக்கிறீங்க மித்ரா சாப், உருவத்துல. அவர் சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்து சிரித்தார். உருவத்துல மட்டும்தானா? உனக்கு என்ன வேற விதமா கற்பனை பண்றது கஷ்டம்தான். முன்னாடி இருந்த மித்ரா இல்ல நான் தாரா. ஐ எம் நவ் எ டோட்டலி சேஞ்ச்டு மேன். அவள் சிரித்தாள். பழைய ஞாபகங்கள் எல்லாம் குபீர் என்று பிரளயமாய் வந்து தாக்குகிற மாதிரி இருந்தது. என்னால நம்ப முடியல. எதனால இந்த மாற்றம்? எலெக்ஷன்ல தோத்து போன காரணமா? அத காரணம்னு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கா அரசியல்வாதியான எனக்கு தேர்தல்ங்கிறது ஒரு சூதாட்டம்ங்கிறது தெரியாதா? என் மனைவியும் 3 குழந்தைங்களும் ஒரு கார் விபத்துல இறந்து போயிட்டாங்க. அதைத்தான் என்னால தாங்கவே முடியல. ஓ, எனக்கு இதை பத்திலாம் தெரியாது மித்ரா சாப் என்றாள் அவள் வருத்தத்துடன். ஆனால் லேசாக வியப்பு ஏற்பட்டது. டெல்லியில் அநேகம் பேருக்கு அவருக்கு கல்யாணம் ஆகி இருந்தது கூட தெரியாது. கிராமத்திலிருந்து மனைவியை ஒரு முறை கூட அவர் டெல்லிக்கு அழைத்து வந்ததில்லை. பல பெண்களுடன் இவர் வைத்துக் கொண்டிருந்த உறவு ஒரு பகிங்கர ரகசியம். இவருக்கு தன் குடும்பத்திடம் எத்தனை ஒட்டுதல் இருந்ததா? ஒரு துறவரத்திற்கு மாறும் அளவுக்கு ஒரு ஆச்சரியம் தாரா. அவங்க அந்த மாதிரி கூண்டோட போனப்போதான் மண்டையில யாரோ ஓங்கி அரைஞ்சா மாதிரி விழிப்பு வந்தது. ஒரு கோணல் நிழலுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்ததன் வியர்த்தம் புரிந்தது. எத்தனை ஆழமான பாதிப்பு அது என்னோட ஏற்படுத்திட்டுன்னு யாருக்கும் புரியாது தாரா. என் மனைவி ஊர்மிளாவின் மேல எனக்கு எத்தனை பிரியம் இருந்ததுன்னு எனக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரியும். டெல்லியில நான் மினிஸ்டரா இருந்தப்போ நான் என்னையே ஏமாத்திக்கிட்டு ஒரு பொய்யான உலகத்தை என்னை சுத்தி உருவாக்கி இருந்தேன். பதவியில இருக்கும்போது என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியமும் பதவி தரும் சௌகரியங்களையும் விடுவானேன்னு என்கிற திமிரும் கண்ணை மறைச்சுது. விஸ்கி பாட்டில் ஃப்ரீயா தானே கிடைக்குது, குடிச்சா என்னங்கிற மாதிரி. ஜன்னலுக்கு வெளியே இருந்த பார்வையை எடுத்து அவர் அவளை பார்த்து மென்மையாக சிரித்தார். காலம் சாட்சியா நிக்கிறது எனக்கு அன்னைக்கு பளீர்னு புரிஞ்சுது தாரா. எத்தனை பெரிய மாயையில இருந்தேங்கிறது புரிஞ்சுது. அரசியல் வாழ்க்கைங்கிறது பெரிய பயங்கர பித்தலாட்டம். இப்போ எந்த தப்பும் தப்பு இல்லைன்னு நம்மள நம்ப செய்யற பித்தலாட்டம். நான் என்கிற விஸ்வரூபம் ஆன்மாவையே சாப்பிட்டு விடும் பயங்கரம். தாரா ஆச்சரியத்துடன் இவரை பார்த்தாள். இவர் பேச்சில் இப்போது ஏதும் பித்தலாட்டம் இல்லை என்கிற பிரஜை வியப்பை அதிகரித்தது. 15 வருஷங்களுக்கு முன்னாடி அவளை பார்த்த மாத்திரத்துல அவர் கண்களில் ஒரு உல்லாசம் புகுந்து கொள்ளும். நான் தான் உன் அரசியல் உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்தேங்கிற உரிமை செய்கைகளில் தெரியும். அவள் கல்லூரி படிப்பு முடிந்து கல்யாணமான பிறகு ஒரு இளைஞர் கூட்டத்தில் பேசிய பேச்சை கேட்டு அப்போதைய நிதி மந்திரி மித்ரா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். தேர்தல் நிக்கிறியா, நீ பெரிய பொலிட்டீஷியனா வருவ என்றார். மந்திரியா கூட ஆகலாம் என்று ஆசை காட்டினார். அவள் திகைத்து போனாள். என்ன யார் தேர்ந்தெடுப்பாங்க என்று தயங்கினாள். நான் அதை பாத்துக்கிறேன். விஸ்வநாத்துடன் பேசி அவர் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு நாமினேஷனுக்கு ஃபைல் செய்து 25 வயதில் அவள் பாராளுமன்றத்தில் எம்பியாக நுழைந்த போது அவளை விட அதிகமாக மகிழ்ந்தது மித்ராதான். வெகு விரைவில் தனது செல்வாக்கினால் அவளை தம் டெப்டி மினிஸ்டராக ஆக்கி கொண்ட போது விஸ்வநாத் கூட மயங்கி போனார். அவள் தன் பதவியை ஏற்றுக்கொண்ட அன்று தனது நன்றியை தெரிவிக்க அவரது அலுவலக அறைக்குள் நுழைந்தது இன்னும் பசுமையாக மனதில் நிற்கிறது. ரொம்ப பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் அதை சரியா செய்யணுமேன்னு எனக்கு பயமா இருக்கு. அவர் செல்லமாக அவளை அணைத்து கொண்டார். நீ கவலைப்படாத, உன்னுடைய திறமை மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் தான் இருக்கிறேனே உனக்கு புரியாத விஷயத்துல உதவ. அவளுடன் நெருக்கமாக இருப்பது மிக இயல்பான விஷயம் போல் நடந்து கொண்டதை பார்க்கையில் இதையெல்லாம் விகல்பமாக எடுத்துக்கொண்டால் அதற்கு நம் அடிமனத்து 10ஆம் பசலித்தனம் தான் காரணம் என்று அவள் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். கதவு சாத்தப்பட்டிருந்தது. வெளியில் ரெட் லைட் இருந்து கொண்டிருந்தது. மேலும் சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவள் கிளம்புகையில் அவள் தோளை அழுத்தமாக பிடித்து, என்ன உனக்கு நெருங்கியவனா நீ பாவிக்கணும், கூச்சப்படக்கூடாது. நீ அமோகமான உயரத்துக்கு போக வேண்டியவ, நான் அதுக்கு உதவுவேன், சமத்தா இரு என்றார். பிறகு கன்னத்தை தட்டி, உனக்கே உன் திறமை தெரியாது, யூ வில் பி அ நைஸ் கேர்ள் என்றார். அவள் இனம் புரியாத ஒரு மயக்கத்தில் ஐ வில் என்றாள். அதற்கு பிறகு அவர் 4-5 மாதங்கள் சற்று எட்டியே இருந்தார்.
அவளுக்கு சொல்லாமல் அவளுக்கு வீட்டிலும் வெளியிலும் பலவித சௌகரியங்களை செய்து கொடுத்தார். வெகு சீக்கிரத்தில் அவளுக்கு அந்த ஆடம்பர வசதிகள் அத்தியாவசியமானவையாய் போய்விட்டன. மந்திரியாய் இருப்பது எத்தனை விதங்களில் மதிப்பானது என்கிற போதை மூளையை பிரெயின் வாஷ் செய்தது. சுற்றிலும் இருக்கும் அநேக மந்திரிகளையும் அவர்களது அந்தரங்க செய்கைகளையும் கவனித்த போது முதலில் அதிர்ச்சி ஏற்பட்டது. மெல்ல மெல்ல இந்த பிரத்யேகமான உலகத்தின் பிரத்யேக நடைமுறை இதுதான் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதில் ஒன்றிரண்டு அபூர்வ பிறவிகள் இருந்தார்கள். தனித்து புற உலகோடு ஒட்டாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அபூர்வமானவர்கள், சுவாரஸ்யமற்றவர்கள். விஸ்வநாத் ஊரிலேயே தங்கிவிட்டதால் அவள் டெல்லியில் தனியாக இருந்தாள். இளமையின் துடிப்பும் எதிர்காலத்தை பற்றிய பேராசை கனவுகளுமாய் அந்த கனவுகளை நனவாக்க மித்ராவின் உதவி அவசியம் என்கிற பிரஜையுமாய் இந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான நிலையில்தான் அன்றும் அதற்கு பிறகு பல சமயங்களிலும் மித்ரா அவளிடம் வந்து, எனக்கு என் தனிமை தாங்கல, இன்னைக்கு இரவு உன்னோட அண்மை எனக்கு வேணும்னு சொன்ன போது முடியாது என்று சொல்ல தெம்பில்லாமல் சரி என்று சொல்ல வேண்டி வந்தது. நைஸ் கேர்ள் என்பதற்கு அதுதான் அர்த்தம் என்று புரிந்தது. அது ஒரு மாய உலகம் தாரா. சின்ன மனுஷங்க பூத கண்ணாடியில பார்த்துக்கிட்டு தங்களை ரொம்ப பெரியவங்கன்னு நம்புற மாய உலகம். அதிகாரங்கிறது ஒரு மந்திரக்கோள். அதை வச்சுக்கிட்டு நீ இஷ்டத்துக்கு ஆபீசர்களை வீட்டுக்கு அனுப்பலாம், அமர்த்தலாம், கொலை செஞ்சவனை மறைச்சு நீதியோட கண்ணை மூடலாம். நிதானமா ஒருவித சோகத்துடன் வந்தன வார்த்தைகள். எதுவுமே பேச தோன்றாமல் தாரா அமர்ந்திருந்தால் ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஆத்ம தரிசனம் எத்தனை பேர்களுக்கு வரும்? கண்ணை மறைத்திருந்த திரையை யாரோ பிடித்து இழுத்த மாதிரி எனக்கு என் குடும்பம் போனதும் பார்வை தெரிந்தது தாரா. அன்னைக்கு முடிவு செஞ்சவன் தான் இனிமே அரசியல் வாழ்க்கை கிடையாதுன்ன பிறகு திரும்பியே பார்க்கல. என்ன பண்றீங்க? அநாத ஆசிரமம் நடத்துறேன், சமஸ்கிருத யோகா பாடசாலைகள் நடத்துறேன், ரொம்ப நிம்மதியா இருக்கேன். திரும்பி அரசியல்ல புகுந்துக்கணும்னு ஆசையே உங்களுக்கு வரலையா? நிச்சயமா வரல. இந்த பிரமையில நீயும் மாட்டிக்காத. அது பிரமைன்னு எனக்கும் தெரியும் மித்ராஜி. அந்த பிரஜையோடு அந்த நாக்காரியில உட்கார்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சற்று நேரம் தனக்குள் யோசனையில் ஆழ்ந்து பிறகு அவளை பார்த்து மெல்ல புன்னகைத்தார். நீ என்ன விட விவேகமானவ. அவர் அவளுக்கு விடை கொடுக்கிற மாதிரி எழுந்தார். அவளும் எழுந்தாள். தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தியா? ஆமா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆசிரமத்து விவகாரங்களை கவனிச்சு உதவ நம்பகமான மனிதர்கள் இருக்கிறாங்களா? இருக்காங்க. ஆனா எனக்கு குறையாத்தான் இருக்கு. எனக்கு சரியான வாரிசு இல்ல. எனக்கு அப்புறம் இதெல்லாம் அக்கறையோடு கவனிச்சு கொள்ளக்கூடிய வாரிசு. என் பிள்ளைகள் இருந்திருந்தா இயல்பா என் சுமையை சுமந்திருப்பாங்கன்னு என்னால எண்ணாம இருக்க முடியல. அவர் குரலில் இருந்த சோகம் அவளை தாக்கிற்று. சட்டென்று ஒரு பிரவாகம் மனதில் பொங்கிற்று. அவர் அவளை பார்த்து புன்னகைத்தார். அரசியல் வாழ்க்கையைத்தான் என்னால துறக்க முடிஞ்சது. அதோடு சம்பந்தப்பட்ட ஆடம்பரங்களையும் துறக்க முடிஞ்சது. ஆனா துக்கத்தையும் பாசத்தையும் இன்னும் மறக்க முடியல தாரா. அவர்கள் வண்டி கிளம்புகையில் வராந்தாவில் நின்றபடி கையசைத்து விடை கொடுத்த அந்த உருவமும் அவருடைய வார்த்தைகளும் வெகு நேரத்துக்கு மனதில் நின்றன. இரத்த நாளங்களில் ஒரு சில்லிப்பு ஏற்பட்டு உறைந்தாற்போல் இருந்தது. அவள் வெகு நேரத்துக்கு தனக்குள் சிந்தனை வயப்பட்டிருந்தாள். எத்தனை சாந்தமாய் அந்த ஆசிரமம் இருக்கு மேம்சா என்று கண்ணையா அதிசயப்பட்டு கொண்டிருந்தான். அவளை பார்ப்பதற்கு முன் அவன் இங்கே வந்திருந்தால் நிச்சயம் இங்கேதான் தங்க விரும்பி இருப்பான் என்று அவள் நினைத்து கொண்டாள். அவருடன் எனக்கு பழக்கம் இல்ல மேடம். ஆனா அவருடைய ஜபர்தஸ்த பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவரை பார்க்கும்போது அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வதந்திகள்னு தோணுது என்றார் சேத்தி. அவள் பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். மனித மனசு என்பது எத்தனை விசித்திரமானது என்று நினைத்து நினைத்து ஆச்சரியம் ஏற்பட்டது. பிளேபாய் மினிஸ்டர் என்று பெயர் வாங்கியவருக்குள் இத்தனை ஆழமான அபிமானம் கிராமத்தில் வசித்த மனைவி மீது இருந்திருக்கும் என்று நம்ப முடியவில்லை. தப்பி தவறி கூட வெளிப்பேரிடம் தன் மனைவி மக்களை பற்றி பேசாதவர். தான் எந்த வகையிலோ மிகவும் மோசமாக ஏமாற்றப்பட்டு விட்டா மாதிரி, அவமானப்படுத்தி விட்டா மாதிரி அவளுள் ஆத்திரம் ஏற்பட்டது. அவர் தன்னிடம் முன்பு பிரயோகித்த அன்பு சொட்டும் வார்த்தைகளும் புகழ் மாலைகளும் வெறும் உதட்டு பூச்சி என்று புரிகையில் தன் மீதே கோபம் வந்தது. நம் மீதுதான் தவறு. அவருடைய பேச்சிற்கு மயங்கியது தவறு. பதவி மோகம்தான் நம் கண்ணை மறைத்தது, மனதை பேதலிக்க செய்தது. அவர் இச்சைக்கு இணங்காவிட்டால் சலுகைகளை தராமல் போய்விடுவாரோ என்கிற அச்சம். எது முக்கியம் என்பது மறந்து போனதன் விளைவு. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மாதிரி நினைவுகள் நம்மை தொடரப் போகின்றன? ஆயுசு உள்ளவரை நம் நிழலாய் நம்மை தொடரப் போகிறது. ஒரு கோணல் நிழலை பிடிக்க ஓடியதன் விளைவாக அவரால் அவளுக்குள் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை அவர் என்றாவது உணர்வாரா என்று நினைத்து பார்க்கையில் அவளுக்கு சிரிப்பு வந்தது, வேதனையும் வந்தது. அடுத்து வந்த நாளில் தேர்தல் பேச்சுக்களும் கூட்டங்களும் மனதை முழுவதும் ஆக்கிரமித்தன. மித்ராவின் நினைவு தேய்ந்து போயிற்று. மறுநாள் மதிய உணவு நேரத்துக்கு அவர்கள் டெல்லிக்கு போய் சேர்ந்தார்கள்.
மோகினியும் ரேகாவும் இன்னும் ஸ்கூலில் இருந்து வரவில்லை. கஜலி மட்டும் இருந்தாள். கண்ணையாவை குளிக்க அனுப்பிவிட்டு தாரா கஜலியை கூப்பிட்டாள். திருதிருவென்று விழித்துக் கொண்டு நிற்கும் கஜலியை பார்க்கையில் சற்று பரிதாபமாக இருந்தது. திடீரென்று இவளுக்கும் தனக்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்று தோன்றிற்று. தனக்கு ஏற்பட்டிருந்த அச்சம் இவளுக்கும் ஏற்பட்டிருக்கலாம். விஸ்வநாத் ஏதாவது ஆசை காட்டியிருக்கலாம். இடங்காவிட்டால் வேலை போய்விடும் என்கிற அச்சமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படலாம் என்கிற ஆசையும். ஒரே ஒரு வித்தியாசம், இவளை அவளால் வேலையை விட்டு துரத்த முடியும். மித்ராவின் மனைவி செலுத்த முடியாத அதிகாரத்தை அவளால் செலுத்த முடியும். என்ன மேம் சாப், கஜலி, சமையலுக்கு நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன். உனக்கு வேற இடத்துக்கு சிபாரிசு பண்ணி அனுப்புறேன். வேற வேலை வேண்டாம், கிராமத்துக்கு போறேன்னாலும் ரயில் ஏத்தி அனுப்பிடுறேன். கஜலியின் விழிகள் பிதியில் அகன்றன. ஏன் மேம் சாப்? கஜலி, நீ இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கிறது நல்லதில்லை. எனக்கு எந்த விதமான சமாதானத்தையும் சொல்ல பார்க்காத. நான் ஒரு பொண்ணு கஜலி. வீட்டோட நிலைமையை கணிக்க நேரம் ஆகாது. கஜலியின் கண்களிலிருந்து கரகரவென நீர் வழிந்தது. கஜலியும் அவள் தங்கையுமாய் சற்று நேரத்தில் கணக்கை தீர்த்து கொண்டு கிளம்பிய போது மனதில் லேசாக ஏற்பட்ட இலக்கத்தை அவள் அவசரமாக இறுக்கிக் கொண்டாள். எந்த விளக்கமும் கேட்காமலே புரிந்து போன மௌனத்தோடு கண்ணையா இருந்தான். வெகுநாள் பழகினா மாதிரி சமையலறைக்குள் நுழைந்தான். ரேகாவும் மோகினியும் ஸ்கூலிலிருந்து வந்தார்கள். கஜலி போய்விட்டாள் என்று தெரிந்ததும் மோகினி பின் முகத்தில் புன்னகை படர்ந்தது. கண்ணையாவை கண்டதும் இவன் என்னை அடிக்க மாட்டான் என்று நம்புகிறேன் என்றாள் ஆங்கிலத்தில். ரேகா எதுவுமே சொல்லவில்லை. தனக்குள் முணுமுணுத்துக் கொள்கிற மாதிரி சொன்னாள். வேலைக்காரங்க தயவில் தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களையும் மாத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கஜலி பொறுப்பு இல்லாம இருந்தா ரேகா. ரேகா சுரீரென்று ஒரு பார்வை பார்த்தாள். நீ வீட்டுல இல்லைன்னா எல்லா வேலைக்காரங்களும் அப்படித்தான் இருப்பாங்க, உன் குழந்தைங்க உட்பட. வார்த்தைகள் சாட்டையடி மாதிரி விழுந்தன. காரணம் புரியாமல் அவள் நிலைக்குலைய வைத்தன. அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு லேசாக சிரித்தாள். உனக்குத்தான் வயசாகிட்டதே ரேகா. என்ன மாதிரி பொலிட்டீஷியனுக்கு நேரம் இருக்காதுன்னு தெரியாதா? நீ இந்த வீட்டை கவனிக்க கூடாதா? ரேகாவின் கண்களில் எகத்தாளம் தெரிந்தது. வீடா இது? தாராவுக்கு சட்டென்று கோபம் வந்தது. இந்த பெண்ணுக்கு என்ன இத்தனை கோபமும் ஆத்திரமும்? ரேகா, மரியாதை இல்லாம பேசாத. என்னுடைய வாழ்க்கைய நான் இனிமே மாத்திக்க முடியாது. அதை நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ரேகாவின் கண்கள் விரிந்தன. நாங்க உன்னை புரிஞ்சுக்கணுமா? நல்லா இருக்கு கதை. எங்களை எல்லாம் பத்தி உனக்கு என்ன மம்மி தெரியும்? உன்னை விட்டு நாங்க ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம். ரமேஷ் திரும்பி வர முடியாத தூரத்துக்கு போயிட்டான். ஹீ இஸ் அ கம்ப்ளீட் ரெக். அடிவயிற்றை ஏதோ கலக்கிற்று. எனக்கு புரியல ரேகா. ஹீ இஸ் டோட்டல் ட்ரக் அடிக்ட். வீட்டை ஒட்டினாற் போல் ஓடிய அந்த நீள வராண்டாவில் அவள் தனியாக உட்கார்ந்திருந்தாள். தோட்டத்தில் இருந்த மாமரத்தில் பட்சிகள் ஏக இரைச்சல் போட்டுக் கொண்டிருந்தன. வீட்டு பூனை ஒரு சின்ன கவலையுடன் வாசற்படியில் உட்கார்ந்திருந்தது. அதனுடைய குட்டிகள், பிறந்து 20 நாட்களான குட்டிகள், வெளி உலகத்தை பார்க்கும் ஆவலில் புல்வெளி வரை போயிருந்தன. மியாவ் மியாவ். அம்மாவின் குரலை கேட்டு குட்டிகள் திரும்பி பார்த்து அம்மா இருக்கிறாள் என்கிற தைரியத்தில் முன்னேறின. தூரத்தில் ஒரு நாயின் தலை தெரிந்தது. பூனை பதட்டத்துடன் ஒரு பெரிய அதட்டல் போட்டது குட்டிகளை பார்த்து. சரேலென காற்று வேகத்தில் குட்டிகள் திரும்பி வந்தன. மடியில் சரணடைந்த குட்டிகளை பூனை நக்க ஆரம்பித்தது. அட பைத்தியங்களா என்கிற மாதிரி. தாரா பூனையை வெறித்து பார்த்தாள். பாதை தப்பி இந்த குட்டிகள் போய்விட்டால் இந்த பூனை என்ன செய்யும்? மார்பு வேகமாக அடித்துக் கொண்டது. இனம் புரியாத பீதி அடிவயிற்றில் மத்தியானத்திலிருந்து நெருப்பாய் கலந்து கொண்டிருந்தது. ரமேஷ் திரும்பி வர முடியாத தூரத்துக்கு போய்விட்டான். அது வாஸ்தவமாக இருக்குமா? எப்படி ஏற்பட்டது போதைப் பொருட்களுக்கு பழக்கம்? உனக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி? இதுவரை எந்த விஷயத்துக்கும் கலங்காத மனது ஒரே அடியாய் கலங்கி போயிற்று. வாஸ்தவத்தில் நம் குழந்தைகளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது என்கிற குற்ற உணர்வு மனதை விஸ்வரூபமாய் வியாபித்தது. ஓ, ஆரம்பத்திலிருந்தே எல்லாம் கோளாறு. அதன் பரிணாமம் தான் இவையெல்லாம். இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? எப்படி சமாளிக்க போகிறோம்? தான் தன்னந்தனியாக ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டாற் போல் அவளுக்கு குழப்பம் ஏற்பட்டது. விஸ்வநாத்தின் தோழமையும் அனுதாபமும் இருந்தால் இந்த பிரச்சனை சமாளிக்க முடியாததாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு நெருக்கம் இருவரிடையே என்றைக்காவது ஏற்படுமா? நெருக்கம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. அவள் அரசியலில் நுழையாது இருந்தால், அவள் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தாள். இந்த மாதிரி யோசிச்சு கொண்டிருப்பதில் எந்த லாபமும் இல்லை. முதலில் ரமேஷை பார்க்க வேண்டும். வீடா இது? சரியான சாட்டையடி. ரேகா வார்த்தைகளால் அடித்தாள். இவன் செய்கையால் அடிக்கிறான். கடவுளே, எப்படி சமாளிக்க போற? கடவுளே, எத்தனை காலத்துக்கு பிறகு இந்த பதத்தை உபயோகிக்கிறேன்? சரசரவென இருள் விரிந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு யாரும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று தெரிவித்திருந்ததால் கூர்க்கா யாரையும் உள்ளே விடவில்லை.
அவள் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நின்றது. பில்லியனிலிருந்து ரமேஷ் இறங்கினான். உடனே மோட்டார் சைக்கிள் கிளம்பி போயிற்று. ரமேஷ் தலையை குனிந்து கொண்டு நிதானமாக நடந்தபடி வருவதை பார்க்கையில் அவளுக்கு அடிவயிற்றிலிருந்து ஒரு துக்கம் நெஞ்சுவரை பாய்ந்தது. ஹலோ ரமேஷ் என்றாள் அவள் இயல்பாக. தூக்கி வாரி போட்டவனாய் அவன் நின்றான். வராந்தாவில் விளக்கே ஏற்றவில்லை என்கிற ஞாபகம் வந்தவளாய் அவள் விளக்கேற்றினாள். விளக்கு வெளிச்சத்தில் கண் கூசி அவன் புறங்கையால் கண்ணை மூடிக்கொண்டு பிறகு எடுத்து அவளை ஒரு வினாடி பார்த்து ஹலோ என்று முணுமுணுத்துவிட்டு உள்ளே சென்றான். அவன் முகத்திலும் கண்ணிலும் தெரிந்த வித்தியாசத்தை கண்டு அவள் அதிர்ந்து போனாள். அதென்ன பஞ்சடைத்த தூர பார்வை! மேம்சாப்! அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கண்ணையால் நின்றிருந்தான், திகைத்து போனவன் மாதிரி. அது நம்ம சோட்டா சாபா மேம்சாப்? ஆமா. அவன் தலையை குனிந்து கொண்டு ஓ என்றபடி உள்ளே சென்றான். அவள் நேராக ரமேஷின் அறைக்கு சென்றாள். கதவு தாழ் போட்டிருந்தது. ரமேஷ் குரலில் அலுப்பு தெரிந்தது. கதவு தர. எதுக்கு? தர சொல்றேன். சில வினாடிகள் கழித்து அவன் கதவை திறந்தான். உள்ள வரலாமா என்றபடி அவள் உள்ளே நுழைந்தாள். அவன் தலையை குனிந்து கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தான். அவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று யோசிப்பவள் போல் அவள் நின்றாள். பிறகு மெல்லிய குரலில் ஆங்கிலத்தில் கேட்டாள், ரமேஷ், என்னை ஏன் நீ தவிர்க்கிற? ஒரு அரை வினாடி அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளுக்கு அடிவயிற்றை கலக்கியது. என்ன வெறுப்பு அந்த கண்களில்! உன்னை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அவன் புறங்கையால் கண்களை மூடிக்கொண்டு படுத்தான். உன்னை தவிர்க்கிறனா? இது நல்ல ஜோக். எனக்கு அப்படித்தான் படுது ரமேஷ். நான் இருக்கும் போதெல்லாம் நீ கதவை சாத்தின்னு படுத்திருக்க. இப்ப என்னை பார்த்ததும் பேசாம போற. அவன் சில வினாடிகள் ஏதும் பேசாமல் கண்ணை மூடியபடி படுத்திருந்தான். பிறகு ஆயாசத்துடன் சொன்னான், உன் கூட பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இல்ல. உண்மையிலேயே உன்னை எனக்கு தெரியாது. கண்களில் துளிர்க்க பார்த்த நீரை அவள் உள்ளுக்குள் இழுத்து கொண்டாள். தனது சுபாவமான கண்டிப்புடன் சொன்னாள், ரமேஷ், நீ சின்ன பையன் இல்ல, 19 வயசாகுது. என்னுடைய வெளி வேலைகளும் பொறுப்புகளும் உனக்கு புரியணும். அவன் சட்டென்று கையை நீக்கி அவளை பார்த்தவன், எனக்கு அது ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சு போச்சு. நாங்க அனாதைகள்னு எப்பவோ புரிஞ்சு போச்சு. எங்களுக்கு குழந்தை பிராயம் இருந்ததுன்னு நீ நினைக்கிறியா? அவனுடைய வார்த்தைகளில் இருந்த அழுத்தத்தையும் கண்களில் தெரிந்த வெறுப்பையும் பார்த்து அவள் அதிர்ந்து போனாள். ஐ குடன்ட் ஹெல்ப் இட் ரமேஷ். அவன் விருக்கென்று எழுந்து உட்கார்ந்து அவளை பார்த்து கத்தினான். ஆனா உனக்கு எங்களை பெற முடிஞ்சது. காசு கொடுத்தா யாராவது குழந்தைங்களை பார்த்துப்பாங்கிற துணிச்சல் இருந்தது. அவள் ஆத்திரத்துடன் அவன் தன் மகன் என்கிற ஒரே ஒரு நினைப்புடன், தன்னை எதிர்த்து இவன் பேசியதில்லை என்கிற நினைப்புடன் குறுக்கிட்டாள். ரமேஷ், ஷட் அப். மரியாதை எல்லாம் பேசாத. அவன் சட்டென்று அடங்கி போனவனாய் மறுபடி படுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டான். பிறகு மெல்லிய குரலில் சொன்னான், காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், மனசுல ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீ வந்தது நல்லதுதான். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், 300 ரூபா. அவள் உஷாரானாள். எதுக்கு அத்தனை ரூபா? செலவுக்கு வேணும். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி செலவு? பாக்கெட் மணி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. ஆனா அந்த பணம் எல்லாம் எனக்கு போராது. என்ன செலவு அப்படி உனக்கு? அவன் கோபத்துடன் அவளை பார்த்தான். உனக்கு என்ன அதை பத்தி? எனக்கு எத்தனையோ செலவு இருக்கும். குடிப்பேன், ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரக்ஸ் எடுத்துப்பேன். எனக்கு 18 வயசு ஆயிடுத்து. நான் ஒரு அடல்ட். என் இஷ்டப்படி இருக்க எனக்கு உனக்கு எப்படி உன் இஷ்டப்படி இருக்க சுதந்திரம் இருக்கோ அத்தனை சுதந்திரம் எனக்கும் இருக்கு. அவனுடைய தைரியம் அவளுக்கு அதிர்ச்சியை தந்தது. இவனை கோபப்படுத்துவதால் எந்த லாபமும் இல்லை என்று தோன்றிற்று. இவன் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவான் என்கிற பீதி எழுந்தது. அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு மெதுவாக சொன்னாள், சுதந்திரமா இரு, அதோட பொறுப்பும் இருக்கணும். அவன் ஏதோ ஹாஸ்யத்தை கேட்டவன் போல் சிரித்தான். பொறுப்பை பத்தி யார் பேசுறது? நீயா? இந்த வீட்டுல யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. நீயோ அப்பாவோ எங்களுக்கு அப்பா அம்மாங்கிற பொறுப்பை தெரிவிச்சு நான் பார்த்ததே இல்லை. நான் மட்டும் பொறுப்பா நடந்துக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கிற? எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அப்பா நடந்துக்கிறாரு. அவள் ஒரு கையாலாக தனது திக்பிரமையோடு அவனை பார்த்தபடி நின்றாள். ரமேஷின் கண்களில் நீர் நிறைந்திருந்தன. ஆங்கிலத்தில் வார்த்தைகள் வெடித்தன. வீடா இது? நான் இதை வெறுக்கிறேன். உன் பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெறுக்கிறேன். எல்லாத்தையும் மறக்க ஆசைப்படுறேன். அவன் சட்டென்று தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்க குலுங்க அழுதான். அந்த சோகத்தை பார்க்கையில் அவளுள் அன்பும் காருண்யமும் துக்கமும் குமுறி கொண்டு வந்தது. மிக பிரயாசையுடன் அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு அவன் முதுகின் மேல் கையை வைத்தாள். அவன் சிறிது நேரத்தில் சமாதானமாகி அடங்கி போனான். அவள் மிக மெல்லிய குரலில் கேட்டாள் சோகத்துடன், என்ன ட்ரக்ஸ் உபயோகிக்கிற? அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சாகணும். நோ என்றான் அவன் அடிக்குரலில். நீ என்ன மாத்த நினைக்காத. அது ஒண்ணுதான் எனக்கு இனிமேல.
அது இல்லாம என்னால இருக்க முடியாது. எந்த கேள்வியும் கேட்காம பணத்தை மட்டும் கொடு. அவள் வெகுநேரம் சிந்தனையில் இருந்தாள். ஆகட்டும் என்றாள். இப்ப நாம அதை பத்தி பேச வேண்டாம், நாளை காலையில பாத்துக்கலாம். அன்று இரவு மிகுந்த சோர்வுடன் அவள் தன் டாக்டருக்கு போன் செய்தாள். டாக்டர் ஹரிச்சந்திரா அவளுடைய பிரத்யேக அறையில் யோசனையுடன் அமர்ந்திருந்தார். இதுவரை யாரை கண்டும் ஏற்படாத கூச்சம் அவர் எதிரில் உட்கார்ந்திருந்த தாராவுக்கு ஏற்பட்டது. மார்பின் படபடப்பு அதிகரித்து கைகள் வியர்த்து லேசாக நடுங்கின. எப்படி ஒரே நாளில் மூப்பும் பலவீனமும் சேர்ந்து விட்டது? நினைக்க நினைக்க நம்ப முடியாததாக இருந்தது. என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்க டாக்டர்? சரியா கிடலாம், கவலைப்படாதீங்க தாரா. நீங்க முதல்ல சொன்னப்போ எல்எஸ்டிக்கு அருமையாயிட்டானோன்னு பயந்தேன். அது இல்ல. நல்ல வேலை, ரொம்ப நாளா மாரியோனா ஸ்மோக் பண்றதா சொன்னான். 1 மாதமா ஹெராயின் ஆரம்பிச்சிருக்கான். அது கவலை தர விஷயம். நல்ல காலம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டது. ரொம்ப சீக்கிரம் அது இல்லாம முடியவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிட்டு இருப்பான். இப்ப கூட அதுக்கான அறிகுறிகள் இருக்கு. அது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டலாம், ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறான். அவரை அவள் தயக்கத்துடன் பார்த்தாள். அவன் நார்மல் ஆகி விடுவான் என்று நினைக்கிறீங்களா டாக்டர்? மறுபடி அந்த பக்கத்துக்கு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவர் சங்கடத்துடன் தலையை குனிந்து கொண்டார். பிறகு நிமிர்ந்து மெல்ல சொன்னார். உங்களுடைய ஒத்துழைப்பு இதுக்கு அவசியம் தாரா. சாதாரணமா எந்த வகையிலையாவது ஒதுக்கப்பட்ட அல்லது உதாசீனப்படுத்த குழந்தைகள் தான் ரொம்ப சீக்கிரம் இந்த மாதிரி குறுக்கு வழிக்கு போகுதுன்னு மனசுல நிறைய சஞ்சலங்கள் இருக்கிற நிலையில தான் செயற்கை நிம்மதியை தேடி போகுது. அவன் தேடி போகிற நிம்மதிய உங்க பிரியத்தால நீங்க அவனுக்கு கொடுக்க முடியும்னு காண்பிக்கணும். அவள் அவருடைய கைமேல் தன் கையை வைத்து அழுத்தினாள். துக்கம் குமுறி கொண்டு நெஞ்சை அடைத்தது. என்னால முடிஞ்ச அளவு ஒத்துழைப்பை கொடுப்பேன். இந்த பழக்கத்தை விடும்படியா ட்ரீட்மெண்ட் நீங்க தான் கொடுக்கணும் டாக்டர். உங்களைத்தான் நம்பியிருக்கேன். முதல்ல நான் அவனை என்னுடைய நர்சிங் ஹோம்ல வச்சுக்கிறேன். வீட்டுல இருந்தா கண்காணிக்கிறது கஷ்டம். சரி டாக்டர். ஹரிச்சந்திரா கிளம்பி போனதும் அவள் ரமேஷின் அறைக்கு சென்றாள். அவளை பார்த்ததும் அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பிளீஸ் கோ அவே என்றான் அடிக்குரலில். எனக்கு யாருடைய அட்வைஸும் வேண்டியதில்லை. உனக்கு நான் அட்வைஸ் பண்ண வரல. என்னோட யாரும் பேசவும் வேண்டாம். உன்னை யார் டாக்டர்கிட்ட எல்லாம் வரவழைக்க சொன்னது? எனக்கு ஒரு வியாதியும் இல்லை. அவள் நிதானமாக பேசினாள். வியாதி இப்ப இல்ல, ரொம்ப சீக்கிரம் வந்துருமா. அதுவும் பயங்கரமா மூளைய பாதிக்கிற மாதிரி, மனுஷத்தனம் எல்லாம் மறந்து போற மாதிரி. தட்ஸ் இட். அவன் கோபமாக மேஜையை தட்டினான். நான் மனுஷங்கிறத மறக்க பாக்குறேன். அதை ஞாபகம் வச்சுட்டு இத்தனை நாள் என்ன அனுபவிச்சேன்? 19 வருஷமா நான் இருக்கிற ஞாபகமே உனக்கும் அப்பாவுக்கும் ஏற்பட்டதில்ல. இப்ப மாத்திரம் என்ன இந்த திடீர் கரிசனம்? பிள்ளை ஒரு ட்ரக் அடிக்ட்னு உன்னுடைய வெளிவட்டாரங்கள்ல தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு அவமானம்னு பயப்படுற. அவமானப்படு. ஐ டோன்ட் கேர். அவன் சற்று அடங்கட்டும் என்று அவள் பேசாமல் இருந்தாள். பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள். அவமானப்படுறேன், ஆனா நீ ட்ரக் அடிக்டா போயிட்டேங்கிற காரணத்தினால இல்ல. என்னுடைய குருட்டு நம்பிக்கையை நினைச்சு அவமானப்படுறேன். என் பிள்ளை தானே, எங்க போயிட போறான்னு நம்பினா அசட்டுத்தனம். பூனைக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி குழந்தைகளும் தானே வளர்ந்து உலகத்துல நிமிர்ந்து நினைக்கும்னு நினைச்சுட்டா அசட்டுத்தனம். திடீர்னு ஏன் கரிசனம் வந்ததுன்னு கேக்குற? திடீர்னு இப்பத்தான் நான் முழிச்சுக்கிறேன். அதனால உனக்காக பயப்படுறேன். எனக்காக நீ பயப்பட வேண்டியதில்லை என்றான் அவன் நிதானமாக. நான் இப்போ நிம்மதியா இருக்கேன். பணம் ஒண்ணுதான் ப்ராப்ளம். அது இருந்து எனக்கு வேணுங்கிற ட்ரக் கிடைச்சிட்டுதுன்னா நான் வாழ்க்கையில வேற ஒன்னும் கேட்கல. இத்தனை வருஷங்கள் பெரிய குழப்பத்துல இருந்திருக்கிறேன். இது என்ன வீடுங்கிற வெறுப்புல இருந்திருக்கேன். உன்னை நினைச்சு அப்பாவை நினைச்சு அவமானப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். இப்ப மனசுல எந்த உணர்ச்சியும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிம்மதி. இது அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். அவளுக்கு கண்களில் இருந்து நீர் கரகரவென்று வழிந்தது. நீ இப்ப அனுபவிக்கிறது நிம்மதி இல்ல ரமேஷ், அழிவு, தற்கொலை. அவன் சட்டென்று கத்தினான். ஐ டோன்ட் கேர். நான் அழிஞ்சா உனக்கு என்ன, நான் செத்தா உனக்கு என்ன? அவனுடைய குரலை கேட்டு அவளது சுபாவமான கோபம் சீறிக்கொண்டு எழுந்தது. தன் கண்ணீரை கண்டும் இவனுள் எந்த சலனமும் ஏற்படவில்லை என்கிற உணர்வு அவமானகரமாக இருந்தது. அவள் கோபத்துடன் கத்தினாள். யூ ஃபூல். எனக்கு என்னன்னு நான் உண்மையிலே இருந்தேன்னா இப்படி கவலைப்படுவனா, கண்ணீர் விடுவனா? அவன் எழுந்து ஜன்னலண்டை போய் நின்றான். ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட் என்றான் சுருக்கமாக. உன் கண்ணீர் என்னை இப்ப மாத்தாது. இந்த வீட்டுல எனக்கு எந்தவித பிடிமானமும் இல்லை. அவளுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த குரலில் இருந்த கசப்பையும் தீர்மானத்தையும் கண்டு, சரி, எனக்காகவோ இந்த வீட்டுக்காகவோ நீ மாற வேண்டாம். உனக்காக நீ மாறணும். அதை நானே தீர்மானிச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? இந்த ஹீரோயின் எடுத்துக்கிறதுனால கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் தெரியுமா? உன்னையே நீ பாத்துக்க முடியாத அளவுக்கு மூளை மடங்கி போகும், வெறி பிடிச்சு போகும். மிருகம் மாதிரி அந்த போதைக்காகவே அலைவ. இப்படி அலையறதுனால என்னை அவமானப்படுத்துறதா நினைக்காத. உன்னையே அவமானப்படுத்திப்ப. ஓ ஷட் அப். உன் டயத்தை உபதேசத்துல வேஸ்ட் பண்ணாத. வாசல்ல எவனாவது காத்துட்டு இருப்பான், அவனை போய் கவனி. அவளுக்கு சட்டென்று மிதமிஞ்சிய ஆத்திரம் வந்தது.
தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவள் பளார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். இனிமே என் வார்த்தைகளை வேஸ்ட் செய்ய மாட்டேன். அவள் மகா கோபத்துடன் எழுந்து வெளியே சென்று வெளிப்புறமாக கதவை சாத்தினாள். அப்பொழுதுதான் விஸ்வநாத் அந்த அறையில் உட்கார்ந்திருப்பதை அவள் கவனித்தாள். அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏற்படும் ஆத்திரம் இப்பவும் ஏற்பட்டது. தான் ஒரு ஆண் என்கிற காரணத்தை இவர் எத்தனை சௌகரியமாக உபயோகித்துக் கொள்கிறார். வீட்டை ஒழுங்காக கவனிக்க முடியாமல் போனதற்கு தனக்காகவது காரணம் இருக்கிறது. இவருக்கு என்ன காரணம்? சோம்பலா? ஆண் என்கிற ஆணவமா? அவள் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். தற்போதைய நிலைமையை சமாளிக்க இவருடைய ஒத்துழைப்பு அவசியம். இவரிடம் ரமேஷை பற்றி பேச சந்தர்ப்பமே இதுவரை கிடைக்கவில்லை என்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன? ரமேஷை பத்தி. ஓ, அவர் குரலிலிருந்து அவருக்கு விஷயம் தெரியும் என்று அவள் அனுமானித்தாள். ரமேஷ் ட்ரக்ஸ் உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். சோ, அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற? அவள் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். நீங்களும் நானும் தான் அவனை சரிப்படுத்தணும். எனக்கும் குழந்தைங்களை பற்ற பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்பங்கிற பதவியை நான் புதுசா ஏத்துக்க தயாரா இல்ல. அவள் தலையை குனிந்து கொண்டே, உங்களை எந்த பதவியையும் புதுசா ஏத்துக்க சொல்லல. தகப்பங்கிறது பொறுப்பு, பதவி இல்ல. கொஞ்சம் பரிதாபிமான உணர்வு இருந்தா என்னோட ஒத்துழைக்க சொல்றேன். சாரி, இந்த பிரச்சனையை நீயே தான் சமாளிக்கணும். அவளுள் சுரீரென்று கோபமும் வைராக்கியமுமாக எழுந்தது. ஓகே, நானே சமாளிக்கிறேன். மீம்சாப். அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கண்ணையா நின்றிருந்தான். உங்களை பார்க்க சேத்தி சாப் வந்திருக்கிறாரு. நான் யாரையும் இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லு. படுக்கை பக்கத்தில் இருந்த டெலிபோன் விடாமல் அடித்தது. தாரா மிக சிரமத்துடன் கண்களை திறந்தாள். இரவு முழுவதும் நேற்று நர்சிங் ஹோமில் தூங்காமல் ரமேஷின் அருகில் உட்கார்ந்திருந்தது இன்று விண் விண் என்று தலையை வலித்தது. லேசான எரிச்சலுடன் அவள் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, ரகுநாத் லாலா ஹியர். எப்படி இருக்கீங்க? ஓ, நமஸ்கார் என்றாள் அவள் குரலை இழக்கிக் கொண்டு. என்ன, உங்களை அப்புறம் காணவே காணும். என்னுடைய ஒத்துழைப்பு அதோட போதும்னு சமாதானம் ஆயிட்டீங்களா? முன்பு போல் குழைந்து பேச தெரியவில்லை. கலகலவென மற்றவரின் மனதில் கிளுகிழுப்பை உண்டு பண்ணுகிற சிரிப்பை உதிர்க்க முடியவில்லை. உங்க ஒத்துழைப்பு எப்பவும் தேவை ரகுநாத்ஜி என்றாள் அவள் சுரத்தில்லாமல். உங்களை பார்க்க யாராவது வருவோம் என்றாள். லாலா பெரிதாக சிரித்தார். யாரோலாம் கூடாது. உங்க கட்சிட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு நினைச்சீங்களா? நீங்களே வந்தாதான் என்னுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அவளுக்கு லேசாக முகம் சிவந்தது. யூ மஸ்ட் பி ஜோக்கிங். நான் சாஸ்வதம் இல்ல லாலாஜி. என் கட்சி தான் என்னை விட சாஸ்வதம். நீங்க தான் இப்ப ஜோக் அடிக்கிறீங்க. எப்போ வரீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்ல. இந்த டூர் அலைச்சல் தாங்கல. ஓ, நான் என்ன சொன்னேன்? அந்த மாதிரி நளினமான உடம்புக்கு பாலிடிக்ஸ் ஒத்துக்காதுன்னு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல ரகுநாத்ஜி. அதுக்கெல்லாம் பயந்து போற உடம்பு இல்ல இது. அதனாலதான் அதுக்கு ஆக்கர்ஷிப்பு அதிகம். அதுக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு தேவை ரகுநாத்ஜி. மறுபடியும் சிரிப்பு. ஓகே ஓகே, சீக்கிரம் உடல் தேறி வாங்க. அவள் அலுப்புடன் ரிசீவரை கீழே வைத்தாள். த ரோக். சட்டென்று அன்று ரமேஷ் கத்தியது நினைவுக்கு வந்தது. வாசல்ல எவனாவது காத்துட்டு இருப்பான், போய் கவனி. உன்னை நினைச்சு அவமானப்படுறேன். அவளுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எண்ணம் ஒன்றுதான் அவளை பற்றி இருக்குமோ? அவள் போடுவதெல்லாம் வேஷம் என்று புரியுமா? ஒரு பிரவாகத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு அதில் அதற்கு தகுந்த எதிர்நீச்சல் போட்டால்தான் முன்னேற முடியும் என்று புரியுமா? அரசியல் விளையாட்டில் நுழைந்த பிறகு அதன் விதிகளையும் அதன் தர்மங்களையும் தான் பின்பற்ற முடியும் என்று புரியுமா? புரியாது, நிச்சயம் புரியாது. புரிந்திருந்தால் இத்தனை வெறுப்பை உமிழ்ந்திருக்க மாட்டார்கள். அவள் முகத்தை துளைத்துக் கொண்டு வெளியில் வருகையில் ரேகா நின்றிருந்தாள். 4-5 நாட்களாக இவளிடம் ஒரு நிகழ்ச்சி தெரிந்த மாதிரி இருந்தது. சற்று நெருங்கி வந்திருந்த மாதிரி இருந்தது. மம்மி, ஆர் யூ ஆல் ரைட்? தாரா புன்னகைத்தாள். ஆமா, ஏன்? முகம் நல்லா இல்ல. நான் நர்சிங் ஹோம்க்கு இன்னைக்கு நான் போட்டுமா? வேண்டாம், நீ ஸ்கூல் மிஸ் பண்ணக்கூடாது. உனக்கும் வேலை இருக்கே மம்மி. சேத்தி அங்கிள் தினமும் உன்னை தேடின்னு வரார். இப்ப கூட வந்திருக்கார். என்ன சொல்லட்டும்? உட்கார சொல்லு, வர. அவள் சீக்கிரமாக குளித்து உடை மாற்றிக்கொண்டு சென்றாள். அவளை கண்டதும் சேத்தியின் முகத்தில் ஒரு கவலையும் பரபரப்பும் தெரிந்தது. ரமேஷ் எப்படி இருக்கான் மேடம்? அவளாக சொல்லாவிட்டால் கூட இவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாமல் போகாது என்கிற உணர்வுடன் அவள் இயல்பாக சொன்னாள். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், சரியாயிடுமா, கொஞ்ச நாள் ஆகும். அவன் சரியா வரதுக்குள்ள உங்களுக்கு உடம்புக்கு வந்துடும் போல இருக்கு மேடம். அவள் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தாள். கண்களில் நீர் தழும்பி விடும் போல் இருந்ததை சிரமப்பட்டு சமாளித்துக் கொண்டாள். சேத்தி சற்று தயக்கத்துடன் சொன்னார். நீங்க வராததுனால கட்சி வேலையெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுது மேடம். எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நீங்க வந்தாதான் சூடு பிடிக்குது. அவளுக்கு இருந்த சோர்வில் எரிச்சல் ஏற்பட்டது. என்ன நம்பிதான் கட்சி நடக்குதா? நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? அவளுடைய எரிச்சலை கவனிக்காமல் சேத்தி சொல்லி கொண்டு போனார். பர்சனாலிட்டிக்கு தான் மதிப்பு மேடம். நீங்க வந்து மேடையில நின்று பேசும்போது வர கும்பல் நாங்க எல்லாரும் போனாலும் வரதில்ல.
ஜனங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு மிஸ்டர் சேத்தி. எவ்வளவு உண்மை நம்ம பேச்சுல இருக்குன்னு ஜனங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா இடங்களுக்கும் நான் இப்ப வரவது அசாத்தியமான காரியம். சேத்தியின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. டாக்டர் ஹரிச்சந்திரா நல்லா கவனிச்சுக்குவார் மேடம், நீங்க இவ்வளோ கவலைப்பட வேண்டியதில்லை. அவளுக்கும் பொறுமை போயிற்று. வெறும் டாக்டரால ஆகக்கூடிய காரியம் இல்லை இது மிஸ்டர் சேத்தி. என்னுடைய கவனமும் இல்லாம போனா ஐ மே லூஸ் மை சன். சேத்தி எழுந்தார். ஆண்டவன் காப்பாத்துவார் மேடம், கவலைப்படாதீங்க. சமயம் கிடைக்கும் போது அவன் தூங்குற நேரத்துல அலுவலகத்துக்கு வாங்க. தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. அவர் சென்ற பிறகு யோசித்து பார்க்கையில் சேத்தியின் கவலை நியாயமானது என்று தோன்றிற்று. இந்த பொது தேர்தலை கோட்டை விட்டு விட்டால் கட்சியில் பெரிய தேக்கம் ஏற்பட்டு போகும். அவளுக்கே தெரியும், அவள் போகாவிட்டால் மற்றவர்கள் படுத்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது இருந்த மனநிலையில் வெளிவேலை எதுவும் செய்ய மனசு இருக்கவில்லை. 2 வித சூழலில் மாட்டிக்கொண்டிருந்த மாதிரி இருந்தது. 2லிருந்தும் விடுபட முடியாத சூழல்கள். மேம் சாப். என்ன கண்ணையா, ஆஸ்பத்திரி கிளம்பலையா? தோ உங்களுக்கு நாத்தா தயார் மேம் சாப். சோட்டா சாப்க்கு கேரியர்ல போட்டு வச்சிருக்கேன். நர்சிங் ஹோமிற்கு காரில் போகையில் அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள், ஒரே அடியாய் நமது சொந்த பிரச்சனையில் மூழ்கிவிடக் கூடாதுதான். எதிர்கட்சியின் முக்கிய உறுப்பினர் என்கிற காரணத்தினாலேயே தனது கடமைகளை அவள் மறக்கக்கூடாது. இடையிடையில் அந்த வேலைகளையும் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது எது முக்கியம் என்று புரிந்து போயிற்று. 25 வயதிலிருந்து அவளுக்கு கிடைத்திருக்கும் பதவிகளும் அவற்றின் கூட வந்த செல்வாக்கும் பொருள் வளமும் அது தோற்றுவித்த பிரமைகளும் எத்தனை போலியானது என்கிற மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது. மறுபடியும் முன்பு போல் உத்வேகத்துடன் தார்மீக தர்மங்களை எல்லாம் மறந்து அதில் ஈடுபட முடியுமா என்கிற சந்தேகம் ஏற்பட்டு போயிற்று. இந்த போலி நிழலுக்கு பின்னால் ஓடி வாழ்வே விரயமாகிவிட்டது. சின்னதை நாடி பெரியதை கோட்டை விட்டு அவளுக்கு திடீரென்று மித்ராவின் ஞாபகம் வந்தது. ஒளியின் கதிர் எங்கேயாவது இருக்கும் மித்ராஜி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல எனக்கு இப்போ எந்த கோபமும் இல்ல, வருத்தமும் இல்ல. நம்ம 2 பேருமே ஒரு பொம்மலாட்டத்துல பங்கெடுத்து கொண்டவங்க. அது ஒரு பெம்மலாட்டம்ங்கிறது புரிஞ்சு கொண்டவங்க. பயங்கர பொம்மலாட்டம். நாங்கிற அசுரன் ஆட்டுவிக்கும் பொம்மலாட்டம். நர்சிங் ஹோமில் ரமேஷின் அறைக்குள் அவள் நுழைந்த போது அவன் விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தான். முகம் சற்று தெளிந்திருக்கிற மாதிரி அவளுக்கு தோன்றிற்று. ஹலோ ரமேஷ். அவன் சட்டென்று திரும்பி பார்த்தான். மேஜையில் கேரியரை வைத்தபடி லேசாக அவளை பார்த்து புன்னகிக்கும் அவளை ஒரு வினாடி தீர்க்கமாக பார்த்து பிறகு கண்களை மூடிக்கொண்டான். அம்மா, எனக்காக நீ இவ்வளோ சிரமப்படாத. மனதை நெகிழ வைக்கும் சோகம் இருந்தது குரலில். என்ன சிரமம்? இதுவரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, செய்யாததெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. உன் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்க. நீ படுற சிரமத்துக்கு எல்லாம் பலர் இருக்க போறதில்லம்மா. நான் தோல்வியை அத்தனை சுலபமா ஏத்துக்க மாட்டேன் ரமேஷ். ஏத்துக்க போற என் விஷயத்துல என்னை கொல்லாதம்மா. என்னால முடியல. என் மேல கொஞ்சமாவது கருணை இருந்தா தானே என்னை விட்டுடு. எனக்கு ஹெராயின் வேணும், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவள் மிருதுவாக அவன் நெற்றியில் தன் கையை பதித்தாள். உனக்கு ஹெல்ப் தான் செய்யற ரமேஷ், நீ என்னை நம்பணும். அவன் வெடுக்கென்று அவள் கையை அகற்றினான். நீ என்னை தனியா விடுறதுதான் ரொம்ப பெரிய ஹெல்ப். நான் பிறந்ததுல இருந்து ஒரு வேண்டாத குழந்தை. என் உடம்பு கெட்டு போச்சுன்னா அதனால யாருக்கும் நஷ்டம் இல்ல. வாழ்க்கைங்கிறதுல எனக்கு ஒரு அர்த்தமும் தெரியல. ஒவ்வொரு வார்த்தையிலையும் கசப்பு. 19 வயதில் எந்த உசுரும் வேண்டாத உசுர் இல்ல ரமேஷ். நம்ம பிறப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்றாள் அவள் மிருதுவாக. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் நாம புத்திசாலித்தனம் இருக்கு. கட்சி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. 15 நாட்களாக அவள் வெளி விவகாரங்களையே கவனிக்காததன் விளைவுகள் அவர்களுடைய பேச்சில் நன்றாக தெரிந்தது. இவர்களை விரட்டுவதற்கும் தூண்டுவதற்கும் யாராவது இல்லை என்றால் தானாக இயங்க எவனுக்காவது தெரிகிறதா என்று அவளுக்குள் எரிச்சல் ஏற்பட்டது. தங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ள மட்டும் எவனுக்கும் எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவள் செய்ய முடியாமல் போன எலெக்ஷன் டூரை அவர்கள் சரியாக நடத்தவில்லை. வரவு செலவு கணக்குகளை ஒழுங்காக வைக்கவில்லை. மேற்கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு சரியான திட்டம் போட்டு வைக்கவில்லை. தன்னுள் எழுந்த கோபத்தை அவள் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். சேத்தி தொண்டையை கனைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார். பொது தேர்தலுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஒரு நிமிஷம் கூட இனிமே வீணாக்குறது நமக்கு நல்லதில்ல. இந்த முறை ஜனங்க நம்மளதான் ஆட்சிக்கு கொண்டு வர போறாங்கிறதுல சந்தேகமே இல்ல. இருந்தாலும் நாம அலட்சியமா இருக்க முடியாது. அடுத்து செல்ல வேண்டிய டூர்களுக்கு மேடம் வந்தாதான் சௌகரியமா இருக்கும். அவள் சற்று நேரம் யோசனையில் இருந்தாள். கடைசியில் தீர்மானமாக சொன்னாள், காலையில போயிட்டு நைட்டே திரும்புற டூர்களுக்கு தான் நான் இனிமே வர முடியும். மற்ற இடங்களுக்கு மற்றவங்க தான் போகணும். என்னுடைய சொந்த தொகுதிக்கே ஒரு நாள் தான் போறேன். சேத்தியின் முகத்தில் பிரகாசம் தெரிந்தது. சின்ன புன்னகை விரிந்தது. உங்க தொகுதிக்கு நீங்க போகாமலே ஜெயிக்கலாம், அதுல சந்தேகமே இல்லை மேடம். உங்களுக்கு எதிராக நிற்கிறவன் ஊர் பேர் தெரியாத ஒரு பொடியன். நைட்டே திரும்புற மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டு வைக்கிறேன்.
அங்கத்தினர்களுக்கெல்லாம் இருந்த தைரியத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது அவர்கள் கட்சி நிச்சயம் ஆட்சிக்கு வந்துவிடும் என்கிற பிரமை அவளுள் ஏற்பட்டது. அவள் சுயநினைவுக்கு வந்தால் இனிமேல் எதை பற்றியும் எதிர்பார்ப்புகளோ கற்பனைகளோ கூடாது என்று அவள் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டாள். முதலில் ரமேஷ் மனுஷனாக மாற வேண்டும். அதற்கு பிறகுதான் எந்த புதிய பொறுப்பையும் ஏற்க இயலும். அடுத்த 2 வாரங்கள் எதை பற்றிய யோசனைக்கோ குழப்பத்துக்கோ நேரமில்லாமல் நேரம் பறந்தது. உறங்குவதற்கு 1 மணி நேரம் கூட அவகாசம் கிடைப்பது கூட அபூர்வமாக போயிற்று. தினமும் கொஞ்ச நேரமாவது ரமேஷுடன் பேசுவது என்று அவள் தீர்மானித்துக் கொண்டிருந்தாள். அவன் அநேகமாக பின்னிரவுகளில் விழித்துக் கொண்டிருப்பான். அவள் வெளியில் போய்விட்டு வந்து சிரமம் பார்க்காமல் குளித்துவிட்டு அவன் அருகில் உட்கார்ந்து பேசுவாள். 19 வருடங்களாக அவனுடன் பேசாத பேச்சுக்கள், சொல்லாத கதைகள், சரித்திரமும் பூகோளமும் இலக்கியமும் அரசியலும் புது புது ஜன்னல்கள் திறந்தா மாதிரி, புதிய காற்றை அவனுள் செலுத்துகிறா மாதிரி. அவனை கொஞ்சினாள். எதிராக பேசும்போது அதட்டினாள், கண்ணீர் வடித்தாள். இப்பொழுதெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களில் கனல் தெரிக்கவில்லை, ஆவேசம் பொங்கவில்லை. சொன்னதையே சொல்கிறா மாதிரி, தன் வார்த்தைகளை தானே நம்பாத மாதிரி இயந்திர கதியில் வந்தன. மக்களை நினைத்து உண்மையான பச்சாதாபம் இப்பொழுதுதான் ஏற்பட்டது. கடைசியில் ஏமாந்து போகிறவர்கள் இவர்கள்தான். மக்களாட்சி என்கிற ஏமாற்றுக்கு உட்பட போகிறவர்கள். தேர்தலுக்கு முந்தைய நாள். தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நின்றுவிட்டன. ஜீப்களின் ஓட்டமும் லவுட் ஸ்பீக்கர்களின் அலறலும் ஓய்ந்துவிட்டன. ஒரு பெரிய பரீட்சை முடிந்து போன அலுப்பு அவளுக்கு ஏற்பட்டது. முடிவு எப்படி இருக்குமோ என்கிற ஆர்வமே போய்விட்டிருந்ததைக் கண்டு அவளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. முன்பெல்லாம் எத்தனை பரபரப்பாள், எத்தனை டென்ஷன் இருக்கும், எப்படி நேர்ந்தது இந்த மாற்றம்? கண்ணையா வீட்டை பொறுப்பாக கவனித்துக் கொண்டதில் அவள் நர்சிங் ஹோமிலேயே இருந்தாள். ரமேஷின் அருகில் உட்கார்ந்தபடி தேர்தலை தவிர பாக்கி விஷயங்களை பேசியபடி ரமேஷின் உபாதைகள் இப்பொழுது குறைந்து விட்டன. கண்களின் பஞ்சடைப்பு மாறி சற்று உயிர் தெரிந்தது. இப்பொழுது கோபம் வருவதில்லை. போதைப் பொருள் வந்தால்தான் ஆயிற்று என்று பிடிவாதம் பிடிப்பதில்லை. அவளிடம் தானாகவே பேசக்கூட ஆரம்பித்திருக்கிறான். மறுபடி போதைகளை நாடாமல் இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் இப்போது யோசனை. 2 நாளில் தேர்தலின் முடிவுகள் ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பித்தன. அவள் டிரான்சிஸ்டரை கூட வைத்துக் கொள்ளாதபடி அமர்ந்தாள். நர்சிங் ஹோமிற்கு யாரும் டெலிபோன் செய்யக்கூடாது என்று அவள் சொல்லியிருந்தாள். மதியம் 1 மணிக்கு அவளை பார்க்க சேத்தி வந்திருந்தார். முகம் தொங்கி போயிருந்தது. 4 மாநிலங்களிலும் முடிவு தெரிந்துவிட்டது. 4லும் நமக்கு தோல்வி என்றார். அவளுக்கு லேசாக அதிர்ச்சி ஏற்பட்டது. அவளை அறியாமல் மனது பரபரத்தது. உங்க தொகுதி மாலையில தான் தெரியும். பீகார், யூபி, மத்திய பிரதேஷ் எல்லாமே நாம தான் ஜெயிப்போம், சந்தேகம் இல்ல. உங்க தொகுதியை பத்தி கவலையே இல்லை என்றார். நான் எதுக்கும் இப்போ கவலைப்படுறதில்ல மிஸ்டர் சேத்தி. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேடம். இவன் எத்தனை பெரிய முட்டாள் என்று தோன்றிற்று. மாலை 6 மணிக்கு சேத்தியும் இன்னும் சில உறுப்பினர்களும் மிகுந்த பரபரப்புடன் நர்சிங் ஹோம் வராண்டாவில் அவளுக்காக காத்து நின்றார்கள். எல்லா முகங்களும் சிவந்து பளபளத்து போயிருந்தன. சேத்தி அவளுடைய முகத்தை பார்க்க தெம்பில்லாதவர் போல் எங்கேயோ பார்த்தபடி சொன்னார். நம்பவே முடியாத முடிவுகள் மேடம். சொல்லுங்க, படு தோல்வி நமக்கு. பீகார்லயும் மத்திய பிரதேசத்துல மட்டும் 5-4 சீட்டும் கிடைச்சிருக்கு. இன்னொருத்தர் தயங்கி கொண்டே சொன்னார், நீங்க கூட தோத்துட்டீங்க மேடம். சட்டென்ற ஒரு அதிர்ச்சியுடன் அவள் நிமிர்ந்து எல்லோரையும் பார்த்தாள். தோற்று போய்விட்டேனா? தோல்வி இதுவரை அவள் அனுபவிக்காதது. அது எப்படி சாத்தியமாயிற்று? மக்கள் நம்பக்கம்தான். இந்த கணிப்பு எப்படி தவறி போயிற்று? நம்மை நாமே கண்ணாடியில் பார்த்து திருப்தி அடைந்து சொன்ன வார்த்தைகள் அவை. மக்களை தேடிக்கொண்டு போகாத மனங்களின் வார்த்தைகள் அவை. சின்ன மனிதர்களை விஸ்வரூபமாக்கி காண்பிக்கப்பட்டவர்களை, ஓ நீங்கள் வெறும் காற்றடைத்த பைகள் அல்லவா என்று காண்பிக்கும் முடிவுகள் இவை. எல்லோரும் ஆளுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவளுக்கு திடீரென்று எல்லாமே அற்பமாகி போனார் போல் தோன்றிற்று. இந்த முடிவு மிக இயல்பான முடிவாகப்பட்டது. கிரேக்க நாடகத்தின் சோகம் மாதிரி. அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு அவர்களை பார்த்து நிதானமாக சொன்னாள், உங்களுக்கெல்லாம் நன்றி, என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. அவள் ரமேஷின் அறைக்குள் நுழைந்த போது அவன் ஒரு எதிர்பார்ப்புடன் அவளுக்காக காத்திருந்தான். அவளை கண்டவுடன் எழுந்தான். என்னம்மா? இதுவரை காண்பித்திராத அவனது கரிசனம் அவளுள் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்திற்று. அவள் லேசாக புன்னகைத்தபடி அவனுடைய கைகளை பற்றி கொண்டாள். நான் தோத்து போயிட்டேன் ரமேஷ். அவன் திகைத்து போய் நம்ப முடியாதவனாய் அவளை பார்த்தான். ஓ சாரி. அவன் பிறகு பேசவே பேசாமல் தன் யோசனைகளில் மூழ்கியவனாய் படுத்திருந்தான். இந்த செய்தி எதுவும் பெரிதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்று தாரா நினைத்து கொண்டாள். ரமேஷ் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறான் என்று தெரிந்த போது ஏற்பட்ட அதிர்ச்சியை விட இது பெரியதில்லை. அந்த அதிர்ச்சியின் நியாயமான தொடர்ச்சி இது என்று தோன்றிற்று. ஆன்டி கிளைமேக்ஸ்.
வாஸ்தவத்தில் மனது இப்பொழுது நிர்மலமாகி போய்விட்டார் போலிருந்தது. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இல்லாமல், துக்கமும் வருத்தமும் இல்லாமல் நிச்சலனமாயிருந்தது. நான் சொன்ன வார்த்தைகளை நானே நம்பாத போது ஜனங்கள் எப்படி நம்புவார்கள் என்று நினைத்து சிரிப்பு வந்தது. வெகு நாட்கள் கழித்து அவள் அன்று நிம்மதியாக தூங்கினாள். காலையில் அவள் ஹரிச்சந்திராவை தேடிக்கொண்டு போனாள். அவள் ஜெயித்திருந்தால் கதையே வேறாக இருந்திருக்கும் என்று நினைக்கையில் வேடிக்கையாக இருந்தது. செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது என்றார் ஹரிச்சந்திரா. நம்ம அதை பத்தி இப்ப பேச வேண்டாம் என்று அழுத்து விட்டது என்றாள் அவள் புன்னகையுடன். ரமேஷை வீட்டுக்கு கூட்டு போலாமா என்று கேட்க வந்தேன். சரியாயிட்டானா இல்லையா? உடம்பு சரியாகிட்டது. மனதளவுல எத்தனை பக்குவம் ஆகியிருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போலாம். அதே வீடும் பழைய சிநேகிதர்கள் தொடர்பும் இருந்தா ஒருவேளை மறுபடி போது பழக்கம் வந்தாலும் வரும். அதை நான் பாத்துக்கிறேன். அவனை சரியாக்குனதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றியை கொடுக்கறதுன்னு தெரியல. அவன் சரியானது முழுக்க 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 உங்களோட ஒத்துழைப்புனாலதான் தாரா. அவளுக்கு கண்களில் நீர் நிறைந்தது. நான் தோல்வியை ஏத்துக்கிட்டதே இல்லை டாக்டர். ஏற்க வேண்டி வருமோன்னு கவலையா போயிட்டு இருந்தது. இதுதான் உங்களோட உண்மையான வெற்றி தாரா. அவள் புன்னகையுடன் எழுந்தாள். எனக்கு தெரியும் டாக்டர். ரமேஷிடம் பேசி அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போய் சேர்ந்த போது மித்ராவிடமிருந்து ஒரு தந்தி வந்திருந்தது. உடல் நலம் இல்லை, உன்னை பார்க்க விரும்புகிறேன். தந்தியை பார்த்து அவள் சிறிது நேரம் திகைத்து நின்றாள். 15 நாட்கள் முன் நன்றாக இருந்தார். என்ன ஆகிவிட்டது அவருக்கு? உன்னை பார்க்க விரும்புறேன். உடல் நலம் இல்லாத சமயத்துல நம்ம ஞாபகம் வருவானே. அவளுக்கு லேசாக உடல் சிலிர்த்தது. தந்தியை கையில் பிடித்தபடி அவள் நிற்கையில் ரேகாவும் மோகினியும் தயங்கி கொண்டு நிற்பது தெரிந்தது. ரேகா அருகில் வந்தாள். இந்த எலெக்ஷன் போனா போறது மம்மி. அடுத்த எலெக்ஷன்ல உனக்காக நாங்களே பிரச்சாரம் பண்றோம். ஒரு பிரவாகம் நெஞ்சை அடைத்தது. ரமேஷ் மட்டும் மாறவில்லை. இவர்களும் அவளை புரிந்து கொண்டு விட்டார்கள். அவளுக்காக கவலைப்பட போகிறவர்கள் இவர்கள்தான். மறுபடியும் மித்ராவின் ஞாபகம் வந்தது. சட்டென்று மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. அவள் புன்னகைத்தாள். நான் தோத்து போனது ஒரு விதத்துல நல்லது. இனிமே உங்களை கவனிக்க எனக்கு நிறைய பொழுது இருக்கும் ரேகா. அடுத்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எப்பன்னு சொல்லு, கண்டிப்பா வருவேன். 2 பேரும் ஒரு மாற்று ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாட்னால ஒருத்தரை பார்க்க போறோம். 2 பேரும் அவள் வார்த்தைகளை நம்ப முடியாமல் கண்கள் விரிய பார்த்தார்கள். அவள் தனக்குள் ஏற்பட்டு போன ஒரு தீர்மானத்துடன் ரமேஷிடம் சென்றாள். ரமேஷ், பாட்னாவுக்கு பக்கத்துல என் சிநேகிதர் ஒருத்தர் ஆசிரமம் நடத்துறாரு. அவருக்கு உடம்பு சரியா இல்லையா, அவரை பார்க்க போறேன். நீயும் என்னோட வா. அது ரொம்ப அழகான இடம். அங்க நீ கொஞ்ச நாள் இருக்கலாம். உனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வரியா? வரேன். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா. சந்தோஷத்தை விட நீ அங்க இருக்கிறது எனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அவன் அவளை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். ஓ, உனக்கு பயம் நான் இங்க இருந்தா மறுபடி ட்ரக்ஸுக்கு போயிடுவேன்னு. உன்னை பத்தி நான் எவ்வளவு தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன்னு தெரிஞ்சப்புறம் நான் மறுபடி உனக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டேம்மா. அவள் நெகிழ்ந்து போனாள். வார்த்தைகள் எதுவுமே வராமல் அவன் கையை அழுந்த பிடித்து கொண்டாள். பேக் பண்ணு, சாப்பிட்டப்புறம் கிளம்பலாம். அவள் தன் உடுப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது அவன் வார்த்தைகளை நினைத்து மறுபடி கண்களில் நீர் நிறைந்தது. இவன் உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, மனதையும் காப்பாற்றாகி விட்டது. இதுதான் நமது வெற்றி. மனத்தின் மூலையில் ஒரு நமைச்சல் ஏற்பட்டது. விஸ்வநாத்தை அவள் இன்னும் பார்க்கவில்லை. அவர் வீட்டிலேயே இல்லை. அந்த நமைச்சலை அவள் சட்டை செய்யாமல் தன் உடுப்புகளை சொற்பமாக எடுத்து வைத்துக் கொண்டாள். சாரி தாரா, என்னால எலெக்ஷன் முடிவை நம்பவே முடியல. அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நான் நர்சிங் ஹோம்க்கு போன் பண்ணேன். நீ வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சது. தன்னை பார்க்க சீக்கிரமாக விஸ்வநாத் வீட்டுக்கு வந்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை நாட்களாக நர்சிங் ஹோம் பக்கமே இவர் வரவில்லை என்று ஞாபகத்துக்கு வந்தது. மனிதாபிமான உணர்வு கூடவா ஒருவருக்கு இருக்காது? 1 மாசமா ரமேஷை பத்தின கவலையில நீ எலெக்ஷன் பிரச்சாரத்துல கவனமா இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் தேர்தல்ல தோத்து போனது எனக்கு வருத்தம் இல்லை விஸ்வநாத். உங்க ஒத்துழைப்பு எனக்கு வேணுங்கிற சமயத்துல கிடைக்கல. ரமேஷோட பிரச்சனையை நான் தனியா சமாளிப்பேன்னு சொன்னேன். சமாளிச்சிருக்கிறேன். அவர் முகத்தில் ஒரு கேலி புன்னகை தெரிந்தது. கேள்விப்பட்டேன். உனக்குள்ள இத்தனை பாசம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 1 மாதமாக அல்லும் பகலமாக பட்ட கஷ்டம் அவருடைய நையாண்டியில் சுரீர் என்று கோபமாக வெடித்தது. உங்களுக்கு மனுஷத்தன்மையே இருக்காதுன்னு நானும் எதிர்பார்க்கல. என்ன நீ மனுஷனா மதிச்சிருக்கியா தாரா? எனக்கு தெரிவாக்காமலேயே எங்கேயோ போக மூட்டை கட்டின்னு இருக்க. எங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வினாடி அவள் குழப்பத்துடன் நின்றாள். பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு சொன்னாள். மித்ராவுக்கு உடம்பு சரியில்லையா, அவரை பார்க்க போறேன். அவர் முகம் சட்டென்று மாறிற்று. ஓ, இப்பவும் அவரோட தொடர்பு இருக்குதா உனக்கு? இல்ல, எதேச்சையா போன மாசம் தெரிஞ்சது அவர் பாட்னாவுக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் நடத்துறது. ஆசிரமமா? அவர் பகபகவென்று சிரித்தார். தேர்தல்ல தோத்து போனப்புறம் அவருக்கு ரிஷி பத்னியா இருக்கலான்னு போறியா? அவளுக்கு மிதமிஞ்சிய கோபம் வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள்.
இவர் கூட அவளுடைய பதவிக்காகத்தான் இத்தனை நாட்களாக வாயை மூடிக்கொண்டிருந்திருக்கிறார். இன்று அவள் ஒரு சைஃபர் என்று நினைக்கிறார். நான் ரமேஷ் அங்க கொண்டு விட போறேன். அவர் சரேல் என்று திரும்பி அவளை தீர்க்கமாக பார்த்தார். ஒரு மெல்லிய புன்னகை அதரங்களில் அரும்பிற்று. நீ செய்ய போற முதல் விவேகமான காரியம். மத்த குழந்தைங்க? அவள் தலையை குனிந்து கொண்டாள். நம்மளோட இருப்பாங்க. தேங்க்யூ, ஐ எம் ஹானர்ட். அவள் அந்த கிண்டலை லட்சியம் செய்யாமல் தன் உடுப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டாள். இந்த நையாண்டியை எல்லாம் கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும். காரணமும் காரியமும் ஒரு சுழற்சி. அதிலிருந்து எப்படி தப்ப முடியும்? அவள் ஒரு சோர்வுடன் சொன்னாள். விஸ்வநாத், நான் பழசெல்லாம் மறக்க போறேன். நானா வாழ ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருந்தாதான் முடியும். நாம எத்தனையோ விஷயங்களை சுய புத்தி இல்லாம செய்யறோம். முழிச்சுண்டப்புறம் நீ தூக்கத்துல அந்த மாதிரி செஞ்சியேன்னு குத்தி காண்பிக்கிறதுல அர்த்தம் இல்ல. நிஷ்டூர வார்த்தைகள்னால நையாண்டினால லாபம் இல்ல. நான் 2 நாள்ல வந்துருவேன். நான் வந்ததும் வேற வீடு பார்க்கணும். அவர் சற்று நேரம் பேசாமல் இருந்தார். நான் அலகாபாத்ல வேலைக்கு முயற்சி பண்றதா இருக்கேன். அங்க நீ வருவியா? நம்ப முடியாதவள் போல் அவரை அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவர் கண்களில் இப்போது கிண்டல் இல்லை. முதல் முறையாக அவளை தமக்கு சமதையாக பாவித்து பேசின மாதிரி இருந்தது. வரேன். அவர் முகத்தில் இயல்பான புன்னகை மலர்ந்தது. தேங்க்யூ. இத்தனை வருடங்களாக பல விஷயங்களை அவர்கள் இருவரும் மனதில் பூட்டி வெளிப்படையாக பேசாதது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. வாழ்வின் எவ்வனமெல்லாம் போய் மூப்பின் எல்லையில் இருவரும் முதல் முறையாக சந்தித்துக் கொள்கிற மாதிரி அவளுள் பிரேமை ஏற்பட்டது. அவர் அருகில் சென்று அவர் கைகளை ஒரு வினாடி பற்றினாள். நான் இனிமே தேர்தலுக்கு நிக்க போறதில்ல விஸ்வநாத். அவர் முகத்தில் ஒரு இலக்கம் தோன்றிற்று. அவர்கள் எல்லோரும் காரில் கிளம்பும் போது அவர் வாசலில் நின்றார். கண்ணையாவையும் கிளம்பும்படி சொன்னார். ரமேஷின் கையை பிடித்து குலுக்கி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் என்றார். மனிதனின் மனம் எத்தனை விசித்திரமானது என்று அவளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவளுடைய பதவியே இத்தனை நாட்கள் அவரை அவளிடமிருந்து வெகு தூரத்துக்கு விரட்டி விட்டது என்று தோன்றிற்று. இப்பொழுது எல்லாம் போய் ஒரு சைஃபராக நிற்கையில் நெருக்கம் ஏற்படுமா? நாம் தான் ஏற்படுத்த வேண்டும் நெருக்கத்தை. வீடா இது என்று குழந்தைகள் அலுத்து கொள்ளாதபடி இத்தனை நாட்கள் ஒரு நிழலை தேடி ஓடினதற்கு பிரயாச்சித்தமாக நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு வேலை பாக்கி இருக்கிறது. மித்ராவை பார்த்து விட வேண்டும். அவர்கள் போய் சேருவதற்குள் அவருக்கு எந்த அபாயமும் ஏற்பட்டு விடக்கூடாதே என்று அவளுக்கு யோசனையாக இருந்தது. நல்ல வேளையாக அவர் நிலை மோசமாக இருக்கவில்லை. அவர்கள் போய் சேர்ந்த போது சாய்ந்த நிலையில் படுத்திருந்தார். அவளை கண்டது முகம் மலர்ந்து போயிற்று. அவள் அருகில் சென்று அமர்ந்து அவர் கையை தன் கைகளில் வைத்துக் கொண்டாள். எப்படி இருக்கீங்க? இப்ப தேவல. அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கொஞ்சம் கவலையா போயிட்டுது. அப்போ தேர்தல் முடிவுகளை கேட்டுட்டு இருந்தேன். உன்னுடைய தோல்வி எனக்கே தாங்கல போல இருக்கு. அவள் புன்னகைத்தாள். தோல்வின்னே நான் அதை நினைக்கல. குட். எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மறுபடியும் அரசியல் சகதின்னு போயிடாம இங்க வந்து என் ஆசிரமத்தை பாத்துக்கையேன். நான் மறுபடியும் அரசியலுக்கு போக போறதில்ல மித்ராஜி. ஆனா எனக்கு உங்க ஆசிரமத்தை பாத்துக்க நேரம் இல்ல. என் குடும்பம் இருக்கு. எனக்கு இத்தனை நாளா சரியா கவனிக்கப்படாம. உன்னை நம்பிட்டு இருந்தேன் தாரா. அவள் புன்னகைத்தாள். இப்போ நீங்க என்ன நம்பலாம். உங்களுக்கு வாரிசு இல்லைன்னு அன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டீங்க. நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் மித்ராஜி. அவர் குழப்பத்துடன் அவளை பார்த்தார். அவள் ரமேஷை அருகில் கூப்பிட்டாள். அவர் கைமேல் அவன் கையை வைத்தாள். என் மூத்த பிள்ளை ரமேஷ். அவர் அவனை பார்த்துவிட்டு ஒரு நீண்ட வினாடி அவளை பார்த்தார். அவர் முகத்தில் திகைப்பு மெல்ல விலகி ஒரு மலர்ச்சி தென்பட்டது. மனதில் பொங்கிய அன்பு பிரவாகத்தை தடுக்க இயலாதவர் போல் கண்கள் பனிக்க அவனை அருகில் அமர்த்தி கொண்டார். கம் மை சன். ஒவ்வொரு மனுஷ பிறப்புக்கும் ஒரு தாத்பரியம் உண்டுன்னு ஒரு முறை ரமேஷுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க சமயம் வரும்போது விளக்கம் சொல்லுங்க மித்ராஜி. உனக்கு பிடிச்சதுன்னா இங்கே தங்கலாம் ரமேஷ். இங்க இருந்தபடியே படிக்கலாம். 2 நாள் கழித்து மித்ராவுக்கு குணமாகி விட்டது என்கிற நிம்மதியுடன் ரமேஷுக்கு இடம் பிடித்து விட்டது என்கிற திருப்தியுடன் அவள் கிளம்பினாள். கண்ணையா கூடவே கிளம்பினான். ரமேஷ் இந்த மாதிரி இடத்தில் தானா இருக்கணும் கண்ணையா? இங்க இருக்க வேண்டியவர் தானே மேம்சாப். அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். நான் முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டேன் மேம்சாப். ஜாடைகள் எனக்கு மறக்காது. அவள் எதுவும் பேசாமல் காரை நோக்கி நடந்தாள். மனதில் ஒரு வெறுமை படர்ந்திருந்தது. திடீரென்று ஒரு மூப்பு ஏற்பட்டு விட்டார் போல இருந்தது. வெகு அவசரத்தோடு வாழ்வின் வசந்தம் மறைந்து போனார் போல. காரை கிளப்பிக் கொண்டு முன்னேறுகையில் எதிர்காலம் கண்ணுக்கு புலப்படவில்லை. மறைந்து போன நினைவுகளின் கசப்பு அடிமனதில் நின்றது. அவள் சட்டென்று தன்னை சமாளித்துக் கொண்டாள். எல்லா பருவங்களும் வாழ்க்கைக்கு அவசியம். இலையுதிர் காலத்துக்கும் ஒரு அழகு உண்டு. விவேகத்தின் அழகு. காற்றிலும் மழையிலும் அடிபட்டு காய்ந்து விழும் ஒவ்வொரு இலையை பற்றியும் மொட்டை மரம் கண்ணீர் வடிக்காது. அடுத்த பருவத்திற்காக காத்திருக்கும் ஞான புன்னகையோடு.